குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ். சர்வீசஸை பற்றி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. பட் சர்வீசஸ் அதிகமாக நமக்கு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்னு நமக்கு தெரியும். ஜிடிபி ஜிபிஏ ரெண்டுலேயுமே அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பாசிட்டிவாக இருக்கிற ஒரு செக்மெண்ட் அப்படின்னா சர்வீசஸ். அதுமாதிரி நம்ம நேற்று கூட பார்த்தோம், உங்களுக்கு இன்விசிபிள்ஸ் ட்ரேடில் சர்வீசஸ் சர்ப்ளஸ் தான் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னும் பார்த்தோம். ஸோ சர்வீசஸ் ஃப்ரம் ஸ்டெபிலிட்டி டு நியூ ஃப்ரான்டியர்ஸ். ஸோ எக்கனாமிக் சர்வே என்ன டிஸ்கஸ் பண்ணுதுன்னா, நம்மளுடைய இந்த இதுல ரிசீலியன்ஸ் அண்ட் எக்கனாமிக் ரிசீலியன்ஸ், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால எக்கனாமி அஃபெக்ட் ஆகாமல் காப்பாற்றிக்கணும்னா சர்வீசஸில் நமக்கு இருக்கிற பொட்டன்ஷியலை நம்ம அப்படியே வச்சுருக்கணும். அது இல்லாமல் மேனுஃபேக்சரிங்கில் எக்ஸ்போர்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிசீலியன்ஸ் அப்படின்னு ஒரு கடைசி 2 சாப்டர் அதுதான் கொடுத்துருக்காங்க. அர்பனைசேஷன், அப்புறம் ஏஐ, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ரிசீலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சபிலிட்டி அப்படின்னு. ஸோ நம்ம மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருந்தால் கூட எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னால நம்ம எக்கனாமிக் அப்பப்போ த்ரெட் வருதா, அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சர்வே கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸில் சர்வீசஸ் நேச்சுரலாக நமக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. அது இன்னும் கூட அடுத்த லெவல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற சாப்டர் தான் இந்தியாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ சர்வீசஸ் லெட் க்ரோத். ஸோ சர்வீசஸ் அப்படிங்கிறதும் எக்கனாமிக் பேக் போனாக இருக்குது. எப்படி அக்ரிகல்ச்சரும் ஒரு பெரிய பேக் போன்னு பார்த்தோம் லாஸ்ட் சாப்டர், அது மாதிரி சர்வீசஸ் எக்கனாமிக் பேக் போன். ஸோ மெயின் டிரைவர் ஃபார் க்ரோத், இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு இப்போ $4 trillion எக்கனாமி, $5 trillion எக்கனாமின்னெல்லாம் நம்ம கோல் வைக்கிறோமா? ஸோ அதுக்கெல்லாம் பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ஒரு செக்மெண்ட்டாக சர்வீசஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட்ஸ்லையும் சர்ப்ளஸ் இருக்கிற ஒரு செக்மெண்ட்டாக சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் தரக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக சர்வீசஸ் இருக்குது. எக்கனாமிக் ரிசீலியன்ஸ், இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்ம பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தியாக எது இருக்குது அப்படின்னா சர்வீசஸ் செக்டார் இருக்குது. ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எதெல்லாம், இப்போ சர்வீசஸில் நிறைய சப்செக்டார்ஸ் இருக்கா, சப்செக்டார்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை பற்றியான லாஸ்ட் இயர் என்ன நடந்திருக்குங்கிறத இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் சர்வீசஸில் சில நியூ ஏரியாஸை பற்றி ஃபோக்கஸ் தர சொல்லுது சர்வே. அதான் ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இப்போ அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஸோ சர்வே அதை பற்றி பேசுது, ஆரஞ்சு எக்கானமி, அதுக்கப்புறம் மெரைன் டூரிசம், இதை பற்றியெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதுனால ஃபோக்கஸ் தாங்க அப்படின்னு சர்வே வந்து சஜஷன்ஸ் கொடுக்குது. ஸோ சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் more than 50% of GVA contribution comes from services. ஸோ இந்தியா வந்து டாப் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுல ரேங்க் பார்த்தீங்கன்னா குளோபல் ரேங்க் ஒன்றா இருக்கு. ஸோ மேஜர் டிரைவர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாப்ஸ், லார்ஜஸ்ட் எஃப்டிஐ ஃப்ளோஸ் இன்டு சர்வீசஸ். எஃப்டிஐ அதிகமாக வரக்கூடிய செக்மெண்ட்னு நம்ம பழைய சாப்டர்ஸில் பார்த்தோம். ஸோ சர்வீசஸ்க்கு தான் அதிகமான எஃப்டிஐ வருது. பட் சர்வீசஸில் நம்ம நேச்சுரலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட என்ன எமர்ஜிங் ப்ரெஷர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஏஐ எல்லாம் வந்ததுனால சில சேலஞ்சஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். டெக் ட்ரிவன் ஸ்கில் டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரீஸ்கில்லிங் தேவைப்படுது. நம்ம ஆல்ரெடி சர்வீசஸில் நீங்கள் டாப் லெவலில் இருந்தால் கூட ரீஸ்கில்லிங்னா ஸ்கில் அப்கிரேடேஷன், அது பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அவுட் டேட் ஆயிடுவோம். ஏன்னா சர்வீசஸில் இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அது அவுட் டேட் ஆயிடும். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குன்னா அப்டேட் பண்ணணும். அப்போ ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், என்விரான்மெண்ட், ஈகோ சிஸ்டமெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதுவும் இந்த அப்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்கிற அப்டேஷனாக இருக்குது. 3 months 6 monthsக்குள்ளே எல்லாம் நிறைய விஷயங்கள் அவுட் டேட் ஆகுது. ஸோ அப்போ அந்தளவுக்கு நம்ம டெக் ட்ரிவன் ஸ்கில் டிஸ்ட்ரப்ஷன், நீங்கள் ஒரு டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு அப்கிரேடேஷன் வந்து அதை வந்து அவுட் டேட் ஆக்கிடுது. தென் இமிகிரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ இந்த H1B விசாக்கெல்லாம் யூஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டேட்டா ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம இப்போ டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணணும். இப்போ யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருது. ஸோ இந்தியாவும் நிறைய டேட்டா சென்டர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய ப்ரெஷர்ஸில் நம்ம இருக்கும். இப்போ சர்வீசஸில் நேச்சுரலாக நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருந்தால் கூட இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸும் இருக்குங்கிறத இந்த சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுது.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் கோவிட்ல நம்ம எந்த செக்டார் அதிகமாக அஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்டென்சிவ் சர்வீசஸ் நிறைய அஃபெக்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் அஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். கோவிட்ல அஃபெக்ட் ஆகாத சர்வீசஸ் தான் நான் கான்டாக்ட் இன்டென்சிவ் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ டீச்சிங், பேங்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் இன்டென்சிவ். அப்போ கான்டாக்ட் இன்டென்சிவ் சர்வீசஸ் எல்லாம் டெம்பரவரி டிக்ளைன் ஆயிருந்துச்சு கோவிட் அப்போ. அப்போ அதெல்லாம் இப்போ ரெக்கவர் ஆகிட்டு வருதுங்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் ஆக்சிலரேஷன் உங்களுக்கு கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபினான்ஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எல்லாம் மறுபடியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு, பீக்கில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கர் தென் குளோபல் பியர்ஸ் இந்தியாஸ் ரெக்கவரி. கோவிடுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆனது நம்ம இந்தியா வந்து இந்தியாவுடைய சர்வீஸ் செக்டர் வேகமாகவே பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு வென் கம்பேர்டு வித் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இது வந்து ட்ரெண்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் சர்வீசஸில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு சர்வீசஸ் ட்ரேட் உடைய ஷேர் எப்பவும் போலவே ஜிடிபியில் அதிகமாக இருக்குது. இன்க்ரீஸ்ட் இன் ஜிடிபி போஸ்ட் பேண்டமிக், ஸ்ட்ராங்கர் தென் குளோபல் ட்ரெண்ட். இந்தியாஸ் ரைஸ் இன் சர்வீஸ் செக்டார், கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் வர்றதுல எல்லாம் அதர் கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கீங்க. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சப் செக்மெண்ட்ஸ். இப்போ எஃப்டிஐ எதுக்கு அதிகமாக வருதுன்னா சர்வீசஸ்க்கு அதிகமாக வருதுன்னு சொல்கிறோம். சர்வீசஸில் எந்த செக்மெண்ட்டுக்கு அதிகமாக வருதுன்னா இதுக்கெல்லாம் எஃப்டிஐ அதிகமாக வருது. ஐடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான சர்வீசஸுடைய சப் செக்மெண்ட்ஸில் நிறைய வந்து எஃப்டிஐ நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ சர்வீசஸ் ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா இது ஹாஃப் இயர் ஒன்று டேட்டா, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருடைய ஹாஃப் இயர் ஒன்று டேட்டா படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 54% ஆஃப் ஜிடிபி கம்ஸ் ஃப்ரம் சர்வீசஸ். அது மாதிரி இயர் ஆன் இயர் ஜிவிஏ க்ரோத் பார்த்தீங்கன்னா 9.3% இருக்குது. இப்போ அக்ரிலெலாம் எவ்வளோ பார்த்தோம்? அரௌண்ட் 4%, 3.5 சம்திங், 3.8, 4%ன்னு பார்த்தோம். சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி மோர் தென் 9% வந்து ஜிவிஏக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. டாப் growth டிரைவர்ஸ்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரியல் எஸ்டேட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் சர்வீசஸ் உடைய சப் செக்மெண்ட்ஸ் எதுல எல்லாம் அதிக growth இருக்கு அப்படிங்கிறது. ஸ்லோயர் ரெக்கவரினா அதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து கோவிடுக்கு அப்புறம் இப்போ ரெக்கவர் ஆகிட்டு வருது, ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டு வருது, கிராஜுவலாக ரெக்கவர் ஆகிட்டு வரக்கூடிய செக்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இதை சும்மா ரஃபாக ஞாபகம் வச்சுங்க. சர்வீசஸ் அரௌண்ட் ஒரு 53 or 54% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஜிவிஏ ஆஃப் சர்வீசஸ் மோர் தென் 9% இருக்கு. பட் டபுள் டிஜிட் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இல்லை. ஜிவிஏன் சர்வீசஸ் இப்பவும் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு, பட் மோர் தென் 9%. ஸோ நீ எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ் நல்ல ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட், ஹை இன்கம் தரக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக சர்வீசஸ் இருக்கு. ஸோ எவ்வளவு ஜாப்ஸ் லாஸ்ட் 6 இயர்ஸில் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 40 மில்லியன் ஜாப்ஸ் வந்து புதுசாக கிரியேட் ஆயிருக்கு லாஸ்ட் 6 இயர்ஸில். 30% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் சர்வீசஸில் இருக்காங்க. இது ஒரு முக்கியமான டேட்டா. ஓவரால் ஒர்க் ஃபோர்ஸில் சர்வீசஸ் எவ்வளவு ஒர்க் ஃபோர்ஸுக்கு வேலை தருது, அப்சார்ப் பண்ணிக்குது, எவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸை சர்வீசஸ் அப்சார்ப் பண்ணுதா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் இன்வால்வ்ட் இன் சர்வீசஸ் செக்டார். ஸோ இம்ப்ரூவ்டு எலாஸ்டிசிட்டி அப்படின்னா இப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறப்போ எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. 1% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகுது, ஆர் எம்ப்ளாய்மெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேர்ம் வந்து இப்போ டேக்ஸ் எலாஸ்டிசிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்கா. இந்த எலாஸ்டிசிட்டின்னு வந்துச்சுனாலே 1% ஆஃப் ஜிடிபிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பேராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதோட சேர்ந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கணும், ஆர் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதுக்கு பேர் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது சர்வீஸ் செக்டராக இருக்கு. ஹை எண்ட் சர்வீசஸ் க்ரோ ஃபாஸ்ட் பட் கிரியேட் ஃபியூவர் ஜாப்ஸ். growth மெயின்லி இன் ட்ரேடு, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் இதுல எல்லாம் நமக்கு growth வந்து தேவைப்படுது. அப்போ நம்ம முன்னாடியே சில இடங்கள்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சர்வீசஸ் எந்த மாதிரியான ஒர்க் ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணிக்கணும்னா ஹை ஸ்கில்ஸ் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை தான் அப்சர்வ் பண்ணும். அதனால சர்வீசஸ் ஜிடிபிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணா கூட ஓவரால் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸை தான் அப்சர்வ் பண்ணுது. ஆனால் சர்வீசஸ் யாரை அப்சர்வ் பண்ணும்? ஹை ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களை. இப்போ அக்ரி, செகண்டரி செக்டார்ஸ்னா லோ ஸ்கில்ஸ், செமி ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள அப்சர்வ் பண்ணி. ஸோ அதனால தான் நம்ம ஜாப்லெஸ் க்ரோத்னு கூட அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஜாப்லெஸ் க்ரோத்னு ஏன் சொல்கிறோன்னா ஒரு
ஃபியூவர் செக்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸுக்கு மட்டும்தான் அது எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டாரில் அர்பன் ஏரியாஸில் தான் சர்வீஸ் செக்டார் நிறைய கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ சர்வீசஸ் ஜாப்ஸ் மெயின்லி இன் சிட்டிஸ், அதுவும் நம்ம பார்த்துருப்போம். இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஸோ இந்தியாவுடைய க்ரோத் வந்து ஈவனாக இல்லை. ஒரு சில பாக்கெட்ஸில் ஒரு சில ரீஜியன்ஸில் மட்டும்தான் க்ரோத்துக்கான பார்ட்டிசிபேஷன் கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுதான் ஏன்னா இப்போ சர்வீஸ் செக்டார் தான் ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் சர்வீஸ் செக்டார் எந்த ஏரியாவில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்குன்னா அர்பன் ஏரியாஸில். அப்போ அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது நிறைய. அதே மாதிரி ஜெண்டர் கேப்பும் நிறைய இருக்குது, ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ ஓவராலாக சர்வீசஸை பார்த்தீங்கன்னா மேலுக்கு நிறைய வேலை கொடுக்கும் ஃபீமேலை விட. பட் அர்பன் ஏரியாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுடைய இன்கம் இன் சர்வீஸ் செக்டார் இஸ் மோர் தென் மேலுடைய இன்கம் லெவலில் அர்பன் ஏரியாஸில். எம்ப்ளாய்மெண்ட்லேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது இல்லை ஓவராலாக பார்க்குறப்போ. அதே மாதிரி ரூரல் ஏரியாவில் சர்வீஸ் செக்டார் வந்து பெரிய அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணல, அர்பன் ஏரியாவில் கிரியேட் பண்ண அளவுக்கு. அதே மாதிரி சர்வீசஸ் இதுவும் நம்ம ஆல்ரெடி இன்க்ளூசிவ் க்ரோத்தில் டிஸ்கஸ் பண்ணதான் சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. அவுட்புட் ஃபோக்கஸ்டு இன் ஃபியூ ஸ்டேட்ஸ். இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பெரிய அளவுக்கு சர்வீசஸ் எல்லா சப்செக்டார்ஸ் ஆஃப் சர்வீசஸும் அங்கே ஃப்ளரிஷ் ஆகுதானா இல்லை, அது மாதிரி தான். So, services largest contributor to EPFO payroll additions. Employee Provident Fund Organization இருக்கா. ஸோ அது இது எதுக்கான இண்டிகேட்டர்னா ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு உருவாகுது ஒரு வருஷத்துக்கு, அதுக்கு எதை ஒரு இண்டிகேட்டராக எடுத்திருப்பாங்கன்னா இபிஎஃப்ஓவில் எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது. அன்ஆர்கனைஸ்டு இதில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன்லாம் கிடையாது. அப்போ இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷனில் நிறைய என்ரோல்மெண்ட்ஸ் ஆகுதுன்னா அது எதுக்கான இண்டிகேட்டர்னா ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக ஒரு எக்கனாமியில் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர் இது. அப்போ எது இபிஎஃப்ஓ அடிஷன்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா சர்வீஸ் செக்டார். அப்போ சர்வீஸ் செக்டார் ஆர்கனைஸ்டு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அது ரைஸ் ஆகுதுங்கிறாங்க. எக்ஸ்போர்ட் ஷேர் இஸ் ரைசிங், ஜிடிபி ஷேர் இன்க்ரீஸ்டு போஸ்ட் பேண்டமிக். ஸோ க்ரோத் மாடரேஷனுங்கிறது ஃபினான்ஷியல் இயர் 2026 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் ப்ரீ கோவிடை விட பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சர்வீஸ் செக்டாருடைய எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரீ கோவிடை விட இப்போ பிக்கப் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி, சர்வீசஸில் எந்த சர்வீஸ் சப்செக்டாருடைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரொஃபஷனல் கன்சல்டிங். 65% ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அதுதான். சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோன்னு பார்த்தோம், சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ எந்த சப்செக்டார் அதிகமாக சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, அது ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஸோ ஏஐயுடைய இம்பேக்ட் ஆன் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னா ஃபியூச்சரில் ஏஐனால இன்னும் சர்வீசஸில் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குன்னு சர்வேல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏஐ ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அன்னெசரியான ஹையரார்கி, அன்னெசரி டிலேஸ் எல்லாம் ஏஐ வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்போ இன்னும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஃபாஸ்டர் எக்ஸ்போர்ட் க்ரோத்துக்கெலாம் ஏஐ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏஐனால அதிகமாக கெயின் ஆகக்கூடிய செக்மெண்ட்னா சாஃப்ட்வேர் அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ் அப்படின்னும் சர்வேல அதை ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் இதுக்கு டேட்டாவோட சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாலாம், அந்த மைனர் டேட்டாஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் சர்வீஸ் செக்டாரில் ஏஐயுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். இன்னும் நிறையா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபர்தர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எது ஒரு பொட்டன்ஷியலான ரீசனாக இருக்குன்னா, இப்போ இந்தியா ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்கிற நிறைய ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். அது கூட்ஸுக்கு மட்டும் இல்லை, கூட்ஸை மட்டும் கவர் பண்ணல, சர்வீசஸையும் கவர் பண்ணுது. இப்போ இந்தியா யூகே காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியா ஓமன் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், இந்தியா எஃப்டா ட்ரேட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அண்ட் அக்ரிமெண்ட்லாம் இருக்கா. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸும் ஒரு மேஜரான காம்பனண்ட். அப்போ மெர்ச்சன்டைஸ் ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம எஃப்டிஏ சைன் பண்ணலை.
இன்விசிபிள்ஸ் உடைய ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த பைலேட்ரல் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கா, ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எந்தெந்த செக்டார் வந்து அதனால பெனிஃபிட் ஆகும்னு இருக்கு, இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மைண்ட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் இப்போ இந்தியா யூகே இது வந்து சர்வீசஸ் செக்டாரும் கவர் ஆகுமான்னு வேணால் கேட்பாங்க. அதுக்குள்ளே எந்தெந்த சர்வீசஸ் செக்டார் கவர் ஆகுதுன்னு பெருசாக அந்த அளவுக்கு மைனூட்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்தியா ஓமன் இப்போ பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது, இந்த எஃப்டா இந்தியா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. ஸோ இதுலேயும் சர்வீசஸ் ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. ஜென்ரலாக ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்னால் எதை பற்றி இருக்குன்னு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா மெர்ச்சன்டைஸ் ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறது மட்டும். பட் சர்வீசஸும் அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா ஒரு மேஜர் காம்பனண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போ அதனால சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸும் ஃப்யூச்சரில் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு என்எம்ஐ இசட், எஸ்சிஇசட், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். பட் சர்வீசஸ்க்கு லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலே போதும். கேன் பைபாஸ் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் வேணும் சர்வீசஸ்க்கு, பட் நாட் அட் த லெவல் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டார். இது மாதிரி ஈஸி ரீலொகேஷன் கேப்பபிலிட்டி. இப்போ சென்னையில் தான் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஐடி கம்பெனிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே வேணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம்னா ரீலொகேட் பண்ண முடியும். பட் மேனுஃபேக்சரிங்கை அப்படி பண்ண முடியாது. செகண்டரி செக்டார் எல்லாம் ஒரு இடத்துல சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்டாக இருக்கணும், லேண்ட் ஆப்டாக இருக்கணும், அதுக்கு என்ன சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே ஆப்டாக இருந்தால் தான். இப்போ சர்வீசஸ் எந்த ஏரியாவில் வேணாலும் கரண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும். மற்றபடி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருந்தால் தான் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது இல்லை. மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சே பண்ண முடியும். அண்ட் காம்படிட்டிவ்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டேலண்ட். இதில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஸ்கில்லிங் ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீஸ்கில்லிங் ஸ்கில் அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இதெல்லாம் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அலோன் மே நாட் ஃபோர்ஸ் சிஸ்டம் வைடு ரீஃபார்ம்ஸ். Unlike manufacturing, services can thrive despite infrastructure gaps. நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். இதில் அப்படி இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கேப்ஸ் இருந்தால் கூட சர்வீசஸ் உடைய எக்ஸ்போர்ட் க்ரோத் பெருசாக வந்து ரெடியூஸ் ஆகாது. அதுதான் அதோடைய யூனிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சர்வீஸ் செக்டார் என்ன பண்ணுன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார் ஸ்ட்ரென்தன் ஆகிறப்போ இன்னும் சர்வீசஸ்க்கான டிமாண்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் என்ன டேர்மில் சொல்லுவாங்கன்னா சர்வீசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறாங்க. சர்வீசிஃபிகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ சர்வீஸ் செக்டாருங்கிறது பியூரா சர்வீஸ் செக்டாரில் இப்போ பேங்கிங் சர்வீஸ் இருக்குது. பேங்கிங் சர்வீஸோடைய நீடு மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு என்ன ஆகும்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார் டெவலப் ஆகிறப்போ பேங்கிங் நீட்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வர்றப்போ செகண்டரி செக்டாரில் இன்னும் பேங்கிங்குடைய நீட் இன்க்ரீஸ் ஆக போகுது, சாஃப்ட்வேருடைய நீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேனுஃபேக்சரிங்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அதுக்கான சர்வீஸ் டிபெண்டன்சி அதிகமாகிறதுனால சர்வீசிஃபிகேஷன் அதுலேயும் நமக்கு என்ன வரும்னா பெனிஃபிட் வரும். அப்போ நம்ம அதான் சொல்லியிருப்போம், சர்வீஸ் செக்டார்னா ஒரு சர்வீஸ் செக்டார் இன்னொரு சர்வீஸ் செக்டார்னாலையும் டெவலப் ஆகும். சர்வீஸ் செக்டாருடைய டிபெண்டன்சி மற்ற பிரைமரி செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் எப்போவுமே என்ன ஆகும்னா தேவைப்படும். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு காலத்தில் வந்து லெட்ஜரில் எல்லாம் எழுதி சேலரி போட்டிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி தராங்க. அப்போ அதில் இப்போ ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்தால் கூட எல்லாத்தையும் அதில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே ஒரு ஆப்புக்குள்ளே எல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களா. அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார் ஸ்ட்ரென்தன் ஆகிறப்போ சர்வீஸ் செக்டாரும் அதனால் என்ன ஆகும்னா இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நிறைய ஸ்மார்ட் டிவைசஸை வந்து யூஸ் பண்ண தேவை இருக்கும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், வியரபிள்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான தேவை வரப்போகுது. சாஃப்ட்வேர் ட்ரிவன் ஆட்டோமொபைல்ஸ், இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடாஸ்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் டேட்டாஸை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் எடுக்குது. உங்களுக்கு காரே சில விஷயங்கள்லாம் ஸ்மார்ட் வெதர் கண்டிஷன்ஸ், ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டினீங்கன்னா வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி தருதா. இப்போ இதெல்லாமே சர்வீஸ் செக்டாருடைய ஹெல்ப் எதுக்கு தேவைப்படுதுன்னா ஆட்டோமொபைல் செக்டாருக்கும் நிறைய தேவைப்படும். இவி வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் நம்ம இன்னும் மூவ் ஆக அப்புறம் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸும் வந்துருச்சா, அதெல்லாம் கம்ப்ளீட்லி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இன்னும் வரல, பட் மேபி ஃப்யூச்சரில் ஒரு 10-20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாலையும் டிரைவர்லெஸ் கார்ஸ் எல்லாம் என்ன ஆகும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சர்வீஸ் செக்டாருடைய ஹெல்ப் தேவை, ப்ரோக்ராமிங் தேவை, ஆப்ஸ் தேவை, டேட்டாஸ் தேவை. அப்போ அதான் சர்வீசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறப்போ சர்வீஸ் செக்டாருடைய க்ரோத் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை
இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ டூரிசம் செக்டார் இப்போ சப் செக்டார்ஸ் இப்போ சர்வீசஸை பற்றி ஓவராலாக பார்த்துட்டோம். அது ஜிவிஏக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தோம். சப் செக்டார்ஸில் மேஜர் சப் செக்டார்னு பார்த்தீங்கன்னா டூரிசமும் இந்தியாவில் சன்ரைஸ் செக்டார். ஏன்னா எக்கச்சக்க பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறோம். ஆனால் அது ஃபுல்லாக இன்னும் அச்சீவ் பண்ணாமல் இருக்கிற செக்டார்ஸை தான் சன்ரைஸ் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. டூரிசம் இஸ் ஒன் ஆஃப் த சன்ரைஸ் செக்டார். அதுலேயும் மெடிக்கல் டூரிசம், வெல்னஸ் டூரிசம் அப்படிங்கிறது இப்போ பரவலாக இருக்குது. ஆக்சுவலாக சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் உடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சீப்பான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது வென் கம்பேர்டு வித் அதர் கண்ட்ரிஸ். வேர்ல்டு கிளாஸ் ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பொட்டன்ஷியல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டூரிசமில் மெடிக்கல் டூரிசம் அண்ட் வெல்னஸ் டூரிசம், இந்த யோகா, இந்த மாதிரி ட்ரெக்கிங், இதெல்லாம் தான் வெல்னஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஏன்னா இந்தியாவில் டீமோகிராஃபி அதுக்கு ஆப்டாக இருக்குது. இப்போ ட்ரெக்கிங் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருக்காங்களா, ட்ரெக்கிங், சைக்கிளிங், மவுண்டனியரிங், இந்த மாதிரியான விஷயமெல்லாம் முதல்ல யாராவது ஒன்று ரெண்டு பேர் அட்வென்ச்சரஸாக இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸில் அது இன்க்ளூட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் இன்னும் என்ன ஆகும்னா இது இருக்குது. இப்போ எல்லாம் ட்ரெக்கிங் குரூப்ஸ்னே நிறைய இருக்குது. ஃபுல் டைமாக 24x7 எனி டைம் ட்ரெக்கிங்க்கு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்குன்னே நிறைய கைட்ஸு, அதுக்குன்னே இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இன்ஸ்டாவில் இதில் எல்லாம் பார்க்கலாம். எனி டைம் குரூப்பை கேதர் பண்ணி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரெக்கிங் குரூப் அப்படின்னு இருக்குது. நம்ம முதல்ல எல்லாம் என்ன பண்ணணும்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் தான் ட்ரெக் போக வேண்டிய இதாக இருக்கும். அதுக்கு உட்காந்து பிளான் பண்ணு. இப்போல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஏதோ ஒரு குரூப் கூட என்ன பண்ணி விட்ருவாங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுறாங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் தான் வெல்னஸ் டூரிசம். அதெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற செக்மெண்ட்ஸாக, சப் செக்மெண்ட்ஸாக இருக்குது டூரிசமில். கன்வென்ஷனலாக டூரிசம்னா என்ன, இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் சைட்ஸு, ஹில் ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் போகிறது தான் கன்வென்ஷனல் டூரிசமாக இருக்கும். அதுக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. அது மாதிரி அதில் சப் செக்மெண்ட்ஸான இந்த வெல்னஸ் டூரிசமும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, டெவலப் ஆகுது. ஸோ டொமஸ்டிக் டூரிசம் இஸ் மெயின் பேக் போன். ஹோட்டல் ஆக்குபென்சி பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% இருக்குது. இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். டூரிசம் செக்டார் வந்து க்ரோ ஆகுதா, என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸில் எதை எடுத்துப்பாங்க, ஹோட்டல் ஆக்குபென்சி. அப்போ இந்த மாதிரி 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் எத்தனை இருக்குது, எவ்வளோ நாள் அது புக்கிங்கில் இருக்குது. அப்போ அதில் அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் வச்சு இதை என்ன பண்ணிப்பாங்க, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு நாள் வந்து தங்கியிருக்காங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால ஹோட்டல் ஆக்குபென்சி ரேட்டுங்கிறத ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு இண்டிகேட்டர். டூரிசம் செக்டார் வந்து க்ரோ ஆகுது. இட் கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகண்ட்லி டு ஜிடிபி அண்ட் ஜாப் கான்ட்ரிபியூஷன். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கைட்ஸு, டிரைவர்ஸ், அப்புறம் ஹோட்டல்ஸ், அதில் வேலை பார்க்குறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்லாம் என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். இது வந்து ஹை வேல்யூ growth ஏரியா. ஏன்னா இதில் இயர் ஆன் இயர் growth வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஏன்னா டீமோகிராஃபி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணும். யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்கிறப்போ ஸோ இது மாதிரி மெடிக்கல் டூரிசமுக்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். வெல்னஸ் டூரிசமும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, அதிக அளவில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0, பிரசாத் ஸ்கீம், பில்கிரிமேஜ் சைட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம். அப்புறம் விசா ஃபெசிலிட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வர டூரிஸ்ட்டுக்கு ஆன் அரைவல் விசா இந்தியா வந்து தருது. ஈவன் இ விசா அப்படிங்கிறதெல்லாம், இ விசாங்கிறது நார்மலாக 1 வீக்குள்ளே, 3 டேஸ் 2 டேஸ் 1 வீக்குள்ளே கிடைக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறோம். உடானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜனல் ஏர்போர்ட்ஸ் வந்து நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரீஜனல் ஏர்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் லாங் டிஸ்டன்ஸ் ஹைக்கிங் ட்ரையல்ஸ், மரைனா டூரிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு கடல் சார்ந்த டூரிசம் ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி ஹைக்கிங், மவுண்டனியரிங், ஹைக்கிங், இதுக்கான டிமாண்ட்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகும். அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற சொல்லி சர்வே வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஐடி செக்டாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி அண்ட் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், ஐடிஇஎஸ் அப்படின்னா ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்போர்ட் ஸ்டெபிலைசர், மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு எக்ஸ்போர்ட்ஸ், அது முன்னாடியே பார்த்தோம். தென் ஜிசிசி அப்படிங்கிறது என்ன, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து அதுக்கான ஒரு ஹப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. குளோபல் கேப்பபிலிட்டி எக்ஸ்பேன்ஷன், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணப்போ சொன்னோம் இந்தியா வந்து ஆர்என்டியில் இனோவேஷன்லாம் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு.
இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் தான் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னு. ஸோ அதுக்கு சென்னை, ஹைதராபாத்து, பெங்களூர், புனே, மும்பை இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நிறைய இனோவேஷன் ஹப்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு. ஜிசிசினா ஒன்று குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னால் இனோவேஷன் ஹப்ஸ். ரீஜனல் லெவலில் நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸை இந்தியா வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இன் இனோவேஷன், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆர்என்டி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஹப்புக்கு பேர் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஸோ அதை நிறைய நம்ம டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லையும் கிரியேட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ அதனால ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் ஆக்சுவலாக இந்தியா வந்து அவுட் சோர்சிங்கான சோர்ஸாக தானே இருந்திருக்கு. பேக் அண்ட் சர்வீசஸ் தான் இப்போ நிறையா ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் கிளைண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா அவங்க கொடுத்த அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம். அதுக்கு ஆக்சுவலாக என்ன பேக் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, யூஎஸில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அதுக்கு பேர் பேக் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் சர்வீசஸ். பட் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் வர்றப்போ இங்கேயே இந்தியாவுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய ஆர்என்டி இனோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஐபிஆர்னு சொல்கிறோம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஒரு மெயின் ஹப்பாக இந்தியா மாறும். டைரெக்டாக இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய அந்த சர்வீஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேக் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து மேஜர் சர்வீஸ் ப்ரொவைடராகவே இந்தியா மாறுறதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது. சிம்பிளாக இனோவேஷன் ஹப்ஸ், நிறைய இனோவேஷன் ஹப்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஐடியுடைய ஃபியூச்சர் ட்ரெண்டில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் எல்லாம் இருக்குன்னா, அதை நிறைய டேட்டா சென்டர்ஸ்க்கான ஏஐ டெவலப் ஆக ஈவன் ஐடி ஆப்ஸு, மொபைல் எல்லாமே இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வேணும். அதாவது டேட்டா சென்டர்ஸ்னால் பெரிய லெவல் ஹார்ட் டிஸ்க் ஆர் நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வர்ஸ். இப்போ ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாமே அதில் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு இடம் பத்தாது, டேட்டா சென்டர்ஸுக்கு இடம் பத்தாது. ஆக்சுவலாக அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐடி ஆர் இந்த இதெல்லாம் இருக்குல்ல டிஜிட்டல் மோட்ஸ், டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. டிஜிட்டல் டெக்னாலஜி மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளா என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ண அதுக்கு ஸ்பேஸ் வேணும். அது 24x7 ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பவர் வேணும். அது ஹீட்டை என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்கு, யூடியூப்புக்கு, இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் என்ன இருக்குது டேட்டா சென்டர்ஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அப்போ அதெல்லாம் எப்படி, அப்போ அதுக்கு இன்னும் பவர் என்ன ஆக போகுது. ஏஐ வந்து பவர் கன்சம்ஷனை அதிகப்படுத்த போகுது மேனிஃபோல்டு. அதான் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறத விட நம்ம சேட் ஜிபிடிக்கு மூவ் ஆகிட்டோமா, சேட் ஜிபிடி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு அதை கொடுக்கணும்னா அந்த அத்தனை அல்காரிதம் அது அசஸ் பண்ணுது. அதுக்கெல்லாம் என்ன வேணும்னா எக்ஸஸ் பவர் அது எடுத்துக்கும். அப்போ அது டிமாண்ட் இன்னும் என்ன ஆக போகுதுன்னா அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ சேட் ஜிபிடி அவுடேட் ஆச்சுன்னு சொல்லிடுறாங்களா, அதை விட அட்வான்ஸ்டானதெல்லாம் வர வர பவருக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டிமாண்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கூகுள் எல்லாம் கூட இனிஷியலாக நீங்கள் கூகுள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எம்பிஸில் தான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 1 GB கொடுத்தேன். இப்போ கிட்டத்தட்ட 20 GB கிட்ட ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஏன்னா அத்தனை மெயில் நம்மளே என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகிட்டே வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெயிலெலாம் இருக்கா. ஃபஸ்ட்டு கூகுள் வந்தப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை வருஷத்துடையதும் அதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ இன்னும் இது எங்கே போய் நிற்கும், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய ஜிபி அது ஸ்பேஸ் தானே. அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வர வர அப்புறம் அதுக்கு பேக்கப்லாம் எடுக்க வேண்டிய தேவை வருமா. அப்போ இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்தியா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருது, டேட்டா சென்டர்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுறாங்க, கெப்பாசிட்டி ரைசிங் ஷார்ப்லி. ஸோ இதில் ரிலேட்டடான ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வருது. அப்புறம் நிறைய ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கிரியேட் ஆகுறாங்க. சைபர் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது. இதில் பிரச்சனை என்ன, எல்லாமே டிஜிட்டல் ஆகிறப்போ அது ஒரு த்ரெட் இருக்குது. இப்போ ஒரு வெப்சைட் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு என்டையர் அந்த பர்டிகுலர். இப்போ பேங்கிங் சிஸ்டம் அதான் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னே சொல்லுவாங்க. அதுக்கு 24x7 அதை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா சேஃப் கார்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அதை யாராவது எடுக்க முடியும், திருடலாம். அதில் நிறைய சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாம் வருமா. அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்டிவைரஸ்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கா. அப்போ வைரஸை யார் கிரியேட் பண்ணுறாங்க, அது ஒரு குரூப் உட்காந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பாட்டு வைரஸ் இதெல்லாம் உட்காந்து கிரியேட் பண்ணுவான். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஒரு மார்க்கெட் வரும். அதை
வைரஸ் இருக்குது உங்களுதுல, அந்த மால்வேர் வந்துருச்சு இப்படிலாம் சொன்னால் தான் நீங்கள் இன்னொரு 1000 ரூபா போட்டு எதை இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னா ஆன்டி வைரஸ் ஒன்று நமக்கு தேவைப்படுது அப்படின்னா. அப்போ இதெல்லாம் அதில் டிமாண்ட் இருக்க போகிற ஏரியாஸ். பட் கீ சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லார்ஜ் ஸ்கேல் ரீஸ்கில்லிங் நீடட் டு கீப் பேஸ் வித் டெக்னாலஜி எவல்யூஷன். ஸோ இது என்னன்னே சொல்லுவாங்க, டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னே சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. இப்போ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி இதெல்லாம் என்ன சொல்லுவோம், இப்போ ஏஐ வர்றதுனால அது த்ரெட்டாக பார்க்கக்கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். அது த்ரெட்டாக பார்த்தோம்னா அதனால ஒன்றும் மாற போகிறது கிடையாது. உலகம் என்ன ஆகிட்டே தான் இருக்கும்னா அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு டெம்பரரி பீரியட் இருக்கும். ஆக்சுவலி டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னா ஒரு எக்கனாமிக் க்ரோ ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது, எவால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது குட் ஃபார் அன் எக்கனாமி. அப்போ தான் அப்டேட் ஆவீங்க, அடுத்த லெவலுக்கு நீங்கள் என்ன ஆவீங்கன்னா இம்ப்ரூவ் ஆவீங்க. அப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டெம்பரவரியாக தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங்கில் நம்ம என்ன ஆகிட்டே இருக்கணும்னா இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ஈகோசிஸ்டம், பிளாட்ஃபார்ம்ஸ், ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், ஸ்கீம்ஸு இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கிறது அது ஒரு சாப்டர் இருக்குது உங்களுக்கு. நம்ம அது சில பேட்சஸ்க்கு ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிற சாப்டர் எடுத்திருப்பாங்க, விஷ்ணு எடுத்திருப்பாரு. அது இதுக்கு ஒரு சாப்டரே தனியாக வச்சுருக்குறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ ஐடியுடைய ஃபியூச்சர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதெல்லாம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான டிமாண்டும் இருக்குது. நிறைய போர்ட், ஏவியேஷன், நிறைய ஏர்போர்ட்ஸ், அப்புறம் ரயில் ஃப்ரைட். ஸோ இப்போ ரயில் ஃப்ரைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 1.6 பில்லியன் டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட். ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டிராஃபிக் இன்க்ரீஸ்டு. போர்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் யங் பாப்புலேஷனாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இம்போர்ட்ஸ் எப்போவுமே இன்னும் அதிகமாக தான் போகுது. ஃபாஸ்டர் டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி அதை எண்டு கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற டைமுக்கு பேர் டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு ஷார்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா யாருக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யார் சீக்கிரமாக டெலிவர் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட. அப்போ இப்போ 2 நாளில் டெலிவர் பண்ணுறவர்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்களா, 3 நாளில் டெலிவர் பண்ணுறவர்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்கனாலும் 2 நாளில் 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோமா. அப்போ அதுதான் காம்படிட்டிவ்னஸ், யார் சீக்கிரமாக டெலிவர் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களோ. ஸோ இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா இந்த டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லாம் ரொம்ப அதிகம். அப்போ ஏன்னா பெரும்பாலான இந்த ஃப்ரைட்ஸ் வந்து எய்தர் ரயில் ஆர் ரோடை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதான் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. மல்டி மோடல் கனெக்டிவிட்டி அப்படிம்பாங்க. எங்கெல்லாம் எது வந்து எஃபெக்டிவாக இருக்கோ, இப்போ ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எஃபெக்டிவாக இருக்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கணும், வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எஃபெக்டிவாக இருக்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணணும், ஏர் டிரான்ஸ்போர்ட் தான் எஃபெக்டிவாக இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி சீக்கிரமாக எப்படி கொண்டு போய் அதை சேர்க்கறது எண்ட் யூசருக்கு, எண்ட் கன்சியூமருக்கு. அப்போ தான் டேர்ன் அரவுண்ட் டைம் என்ன ஆகணும்னா ரெடியூஸ் ஆகும். டேர்ன் அரவுண்ட் டைம் ரெடியூஸ் ஆனால் தான் உங்களுக்கு ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டெலகாம் செக்டார் இதுவும் ஒரு மேஜர் சப்செக்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ். அதோடைய ஷேர்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஓவராலாக சர்வீசஸ் உடைய ஜிவிஏ 9.3%ன்னு பார்த்தோமா, அதில் ஒரு 1.2% ஆஃப் ஜிவிஏ அதே கொடுக்குதுன்னா டெலகாம் செக்டார் கொடுக்குது. ஸோ டெலஃபோன் கனெக்ஷன் இஸ் ரைசிங், இன்டர்நெட் பெனட்ரேஷன் இஸ் எக்ஸ்பேண்டிங், டேட்டா கன்சம்ஷன் இஸ் இன்க்ரீசிங், டேட்டா ப்ரைசஸ் ஆர் ஃபாலிங். அப்போ அந்த அளவுக்கு டெலகாம் செக்டாருடைய ப்ரெசன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இன்டிஸ்பென்சிபிளாக இருக்கும் எப்போவுமே. இன்னும் டெலகாம் செக்டார் என்னதான் ஆகும்னா குரோ ஆகும். அதுக்கு இப்போ 5Gலேருந்து அடுத்து நம்ம அடுத்த டெக்னாலஜி என்ன வருதோ அதுக்கு நம்ம மூவ் ஆகி தான் ஆகணும். இதெல்லாம் தேவைப்படுறது. அதான் இண்டஜனஸ் 4G 5G டெவலப்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். சைபர் செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ கெட்டிங் ஸ்ட்ரென்தன்ட். அது மாதிரி இன்னொரு மேஜர் செக்டாரும் குரோ ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிற செக்டார் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஏன்னா டிமாண்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ஹவுசஸ், டிமாண்ட் ஃபார் ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் என்ன ஆகிட்டே போகுதுன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் தான் ஆகும், குறையவே குறையாது. பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன், அதுவும் யங் பாப்புலேஷன். ஸோ யங் பாப்புலேஷன் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இந்தியன்ஸ்க்கு ஒரு ஆம்பிஷன் என்ன, சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது ஆம்பிஷன் எப்போவுமே. காலகாலமாக இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதுதானே. குருவி கூடு மாதிரி இருந்தாலும் சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது, அதெல்லாம் இன்னும் என்னாகத்தான் போகுது, இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரியல் எஸ்டேட் செக்டார் பார்த்தீங்கன்னா ஜிவிஏ ஷேர் சப் செக்டார் ஆஃப் சர்வீசஸ்னு வச்சுருக்காங்க. அது குரோத் பார்த்தீங்கன்னா 7% அளவுக்கு ஜிவிஏ ஷேர் இருக்குது அப்படிங்கிறாங்க.
இது ஓவரால் ஜிவிஏல 7% இருக்கும், சர்வீசஸில் இருக்காது. ஏன்னா சர்வீசஸோடைய மொத்தமே 9.3னா அதில் 7% வந்து எது கொடுத்துறாது, ரியல் எஸ்டேட் கொடுக்கும். ஓவரால் ஜிவிஏல 7% இருக்கும். இது ஒரு இந்த மாதிரியான பர்சன்டேஜ் எல்லாம் ஒன்றும் ஞாபகம் வைக்க தேவையில்லை. அது கேட்குமா, பட் ஒரு மேஜரான செக்மெண்ட், growth அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மேஜர் செக்மெண்ட். ஸோ அதை ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது, ரியல் எஸ்டேட் ஹைலி அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதில் ஓரளவுக்கு ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு, ரெரா ஆக்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. அர்பன் ஏரியாஸில் இந்த ஃப்ளாட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஆக்ட் அது. அதே மாதிரி ஜிஎஸ்டியோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுடைய கோலும் என்னவா இருக்குது, ஹவுசிங் ஃபார் ஆல். ஸோ இது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு ஒன்று இருக்கா, அது டயர் டூ அண்ட் டயர் 3 சிட்டிஸில் ஹவுசிங் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரைசிங் ஹவுசிங் லோன்ஸும் அதுக்கான இண்டிகேட்டராக இருக்குது. பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ் வந்து ஹவுசிங் லோன்ஸ் ஒரு மேஜர் செக்மெண்ட்டாக இருக்கா. ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சர்வேல அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு டேர்ம் அடிக்கடி வருதுன்னா அது ஆரஞ்ச் எக்கானமி. ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னா இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடானது தான். அதான் ஆரஞ்ச் எக்கனாமி. நாலேஜ் பேஸ்டு எக்கனாமி ஆர் ஐபிஆர், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதை பற்றியெல்லாம் பேசுறது ஆரஞ்ச் எக்கானமி. ஸோ நம்ம இந்த ரெண்டு டேர்ம் வந்து ப்ரிலிம்ஸில் ஏதாவது ஒன்றாவது கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஒன்று இந்த எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட்னா என்ன, இன்னொன்று இந்த ஆரஞ்ச் எக்கானமின்னா என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேர்ம்ஸில், இந்த ரெண்டு டேர்ம்ஸில் ஏதாவது ஒன்றாவது வரும். சிம்பிள் கொஸ்டின்ஸில் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு 30 கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின் வரும். அதில் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் அண்ட் வித்தியாசம். இப்போ ரீசெண்டாக இது ட்ரெண்டாக இருக்கா, இப்போ கிக் எக்கனாமி அப்படிங்கிற டேர்ம் எல்லாம் புதுசு. அது இப்போ புதுசு இல்லை, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி புதுசு. அப்போ அதுனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்களா. அப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிற டேர்ம் பாப்புலராக இருக்கிறனால அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணலாம். சிம்பிள் கொஸ்டின் ஒரு 25-30 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதில் இந்த மாதிரி பார்த்தோன்னையுமே டிக் பண்ணுற மாதிரியான கொஸ்டினாக இருக்கும். அது சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட், ஆரஞ்ச் எக்கனாமி இப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாது. அவங்களெல்லாம் இந்த இதுவே அவங்களுக்கு என்னவா இருக்குன்னா இது ஒரு பெரிய இதாக இருக்கும். ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்திருக்கிறாங்கன்னா மட்டும்தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஃபெமிலியராக தெரியும். இப்போ 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. மீதி 3-4-3 lakhs ஆஸ்பிரன்ஸ் சும்மா தான் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அப்ளிகன்ஸ் எல்லாம் வீட் அவுட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே இதாகும். சீரியஸ் ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இது. அதுவும் சீரியஸ் ப்ரிப்பரேஷன்லேயே ஒரு 1 lakh 2.5 lakhs ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. பட் அப்ளை பண்ணுறவங்களுடைய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 5 lakhs 6 lakhsன்னு இருக்கும். அத்தனை பேரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா உங்களை மாதிரி இயர் லாங் ப்ரிப்பரேஷனில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் ஆரஞ்ச் எக்கானமினா கிரியேட்டிவிட்டி அண்ட் ஐபி பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் டிரைவிங் எக்கனாமிக் வேல்யூ. ஸோ டூரிசம், அர்பன் சர்வீசஸ், இதனால் என்ன ஆகும்னா இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், ஒரே இடத்துல பர்மிஷன் கிளியரன்சஸ் எல்லாம் கொடுக்கறது. ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கான்சர்ட்ஸ் எல்லாம் இருக்கா, மியூசிக் கான்சர்ட்ஸ், அதெல்லாம் ஆரஞ்ச் எக்கனாமியில் வரும். கிரியேட்டிவாக ஆர்டிஸ்டிக்கான ஸ்கில்ஸ், நாலேஜ் பேஸ்டு ஸ்கில்ஸ் எல்லாம் தான் ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சர்வீசஸில் ஸ்பேஸ் சர்வீசஸும் இந்தியா வந்து கமர்ஷியலாக அதர் கண்ட்ரீஸுடைய சேட்டலைட்ஸையும் நம்ம லான்ச் பண்ணி தரோம். இஸ்ரோவுடைய ஒரு விங் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக மற்ற கண்ட்ரீஸுடைய சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம லான்ச் வெஹிக்கிள்ஸ் வச்சு நம்ம லான்ச் பண்ணி தரோம். ஸோ அந்த வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது, ரெவன்யூ சோர்ஸாக இருக்குது. ஃபாரின் சேட்டலைட் லான்ச்சஸ் அது நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்லாம் நம்ம லான்ச் பண்ணுறப்போ அதில் மற்ற கண்ட்ரீஸுடைய சேட்டலைட்ஸையும் நம்ம வச்சு லான்ச் பண்ணுவோம். அது உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் கரண்ட் அஃபேர்ஸில் அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 year என்ன மாதிரி லான்ச்சஸ், என்ன மேஜர் ஃபோக்கஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி நாசா இதில் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3க்கு கூட இப்போ அதுக்கு பேர் என்ன, ஆர்டிமி ஆர்டிமிட்ஸா. ஸோ அது மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஒரு நான் தான் படிக்கிறது இல்லை, நீங்கள் தான் படிக்கிறீங்க. நான் சும்மா பார்ப்பேன் ஹெட்லைன் மட்டும், அதில் உள்ள படிக்கிறது இல்லை. ஸோ growth டிரைவர்ஸ்னால் இன்னும் நிறைய சேட்டலைட்ஸ்க்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய நியூ ஸ்பேஸ் ஃபர்ம்ஸ் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு வராங்களா. இப்போ யூஎஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவரோட இதெல்லாம் இருக்குல்ல, எலான் மஸ்க் கூட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃபர்ம்ஸ் தான்.
இப்போ இந்தியாவில் நான் இந்தியாவிலேயும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு. பட் அந்த மாதிரி பெரிய லார்ஜ் ஃபர்ம்ஸுங்கிறது கிரியேட் ஆகலை. பட் அதுக்கான நீடு டிமாண்ட் வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா கிளைமேட் சேஞ்சுடைய அட்வர்ஸ் இம்பேக்ட்ஸ் வர்றதுனால 24x7 எவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேமேஜஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. உங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்டிங் எல்லாம் வருஷம் வருஷம் என்ன ஆகிட்டு வருதுன்னா, போன வருஷத்தில் இருந்ததை விட அக்யூரசி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். அப்போ டிமாண்ட் ஃபார் ஸ்பேஸ் சர்வீசஸும் ஃபியூச்சரில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் சர்வீசஸில் இருக்கிற பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓஷன் சர்வீசஸ், மரைன் சர்வீசஸ்க்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் மரைனா டெவலப்மெண்ட் ஆர் ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிற ஒரு டேர்மில் சொல்கிறாங்க. சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ஓஷன் ரிசோர்சஸ், அது ப்ளூ எக்கனாமி. மரைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. பீச் எல்லாம் நீங்கள் நிறைய இப்போ அதுதான் அந்த டேக்லைன்லாம் கொடுப்பாங்க, ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ் அப்படின்லாம். ஏன்னா அது ஒரு டூரிசம்க்கான நீஷ் நீஷ் ஏரியாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் இப்போ இன்னும் பெரிப்பரல் இருக்கிற பொட்டன்ஷியலெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம், ஃபோக்கஸ் கொடுக்கறது தான் நீஷ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஏரியாஸ்னு வச்சுங்க, அது எமர்ஜிங் ஏரியாஸ் அப்படின்னு. ஸோ இப்போ மெரைன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பீச்சஸ்க்கெல்லாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்தியாவில் நீட் பீச்சஸ் இருக்கிறப்போ டூரிசம் அது என்ன பண்ணணும்னா என்ஹான்ஸ் பண்ணுவோம். இப்போ அதர் கண்ட்ரீஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பீச்சஸை டெஸ்டினேஷனாக வச்சு தான் நிறைய டூரிசம் சென்டர்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க பெரும்பாலான நாடுகள். அங்கே ரிலாக்ஸாக இருக்கிறது, வாக்கிங் போகிறது, சர்ஃபிங், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய இருக்கிறப்போ அங்கே கூட்டம் என்ன ஆகும்னா அதிகமாக வரும். அது டூரிசமை பூஸ்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க சர்வேல. ஸோ நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த சர்வே படிக்கிறப்ப இப்போ ட்ரெண்ட் இப்படி இருக்குது, ஏன் சர்வே அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் ஏன் சஜஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, ஏன் ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, அப்போ இதெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, பாப்புலேஷனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சிங்கன்னா மைண்டில் அப்படியே நின்றுக்கு, ஒன்றும் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆல்ரெடி நம்ம நிறைய டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சர்வேலையும் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருப்பி அதை டேட்டாஸோட இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் சேலஞ்சஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டாருங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கில் கேப், டெக்னாலஜி எவால்விங் ஃபாஸ்டர் தென் ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்கில்ஸ். ஸோ அதான் இப்போ எல்லாம் 3 months 6 monthsே ஒரு லாங் டைமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது அவுடேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா 3 months 6 monthsல அவுடேட் ஆயிடுது. புதுசு புதுசாக நிறைய சேலஞ்சஸ் என்ன ஆகிட்டே தான் வருது. எல்லா செக்மெண்ட்டுக்கும் சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த செக்டார் அந்த சேலஞ்சஸை எடுத்துக்குதோ அது குரோ ஆகும். இல்லாட்டி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியல, அப்கிரேட் ஆகாட்டி இப்போ அக்ரியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்னென்னா அப்டேட் ஆகாமல் இருக்கிறது. ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் எல்லாம் அதில் பெருசாக இல்லை. ஏஜ் ஓல்டு ப்ராக்டிசஸே நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா ஃபிஷரிஸில், அக்ரிகல்ச்சர் செக்டார்ல எல்லாம். ஸோ அதனால தான் அதில் பெரிய அளவுக்கு ஜிவியே வர மாட்டேங்குது. அப்போ அதை நம்ம சேலஞ்சாக எடுத்து தான் ஆகணும். அது இப்போ இருக்கிற காலத்துடைய கட்டாயமாக இருக்குது. ஏஐ எல்லாம் வந்த பிறகு நிறைய த்ரெட் இருக்குன்னு அதை பார்க்கக்கூடாது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவும் சேலஞ்சாகவும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். இப்போ குளோபல் காம்படிஷன், இன்க்ரீசிங் காம்படிட்டிவ் ப்ரெஷர். ஏன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் அதிகமாக எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் தனி சாப்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அதில் ஒன்றும் இல்லை. ஏஐக்கு இந்தியா இப்போ எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வரணும்னு டிஸ்கஸ் பண்ணுற சாப்டர் அது. இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நாமளும் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமானா, சர்வே என்ன சொல்லுதுன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு எஜுகேஷன், ஹெல்த்து, சானிடேஷன் இந்த மாதிரியான சோஷியல் செக்டாரில் இம்ப்ரூவ் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்காக கம்ப்ளீட்லி ஏஐ விட்டுறலாமானா அதுவும் தேவையில்லை. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஏஐயில் இது பண்ணால் போதும். ஆனால் யூஎஸ் எல்லாம் ஜிடிபியில் இத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா ஏஐயில். ஏன்னா அதை வச்சு தான் வேர்ல்டை என்ன பண்ணிப்பா, எப்பவும் டெக்னாலஜியை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதர் கண்ட்ரிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா. அவங்கக்கிட்ட இருக்கிற அளவுக்கு நீங்கள் எதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் எடுங்க, டிஃபென்ஸில் எடுங்க, ஸ்பேஸில் எடுங்க, எல்லாத்துலேயும் நம்மளோட அவங்க அகடாக இருக்காங்களா. ஏன்னா ப்ரோஆக்டிவாக ஃபோர்காஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறான், அடுத்த டெக்னாலஜியில் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சு அந்த டெக்னாலஜி எல்லாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்போம், அதை இன்வென்ட் பண்ணுறவங்களா இருக்கிறது இல்லை. அப்போ ஃபோர் ரன்னராக ஏன் இருக்காங்கன்னா முன்னாடியே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. பட் இப்போ நம்ம அதுக்காக அவங்களோட கம்பீட் பண்ணுறதுக்காக என்டையர் ஃபோக்கஸையும் நம்ம எதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க முடியாதுன்னா ஏஐக்கு ஷிஃப்ட் பண்ண. அதுதான் அந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அனலிட்டிக்கலாக ஒரு டிஸ்கஷன் இருக்கும், சஜஷன் அண்ட் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இமிகிரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு இருக்கா, டைட்டனிங் மொபிலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ், இன்க்ரீசிங் காம்படிட்டிவ்
ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் சேலஞ்சஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதான் சர்வீசஸை பற்றி ஓவராலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அந்த ஜிவிஏக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, எக்ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அது அப்புறம் ப்ளூ எக்கனாமின்னு ஐ மீன் ப்ளூ எக்கனாமி, ஆரஞ்சு எக்கனாமி, இதெல்லாம் கேட்கக்கூடிய ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ம். ஓவரால் ஜிவிஏக்கு சர்வீசஸ் இப்போ எல்லா செக்டாரும் சேர்ந்து எவ்வளவு ஜிவிஏ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா அதில் சர்வீசஸ் மோர் தென் 50%-ஆக இருக்கும். இயர் ஆன் இயர் growth 9.3ங்கிறது இயர் ஆன் இயர் ஜிவிஏ. போன வருஷம் சர்வீசஸ் கொடுத்ததை விட இந்த வருஷம் சர்வீசஸில் எவ்வளோ growth இருக்குது அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் ஜிவிஏ 9.3%. எஃப்டாங்கிறது ஒரு ட்ரேட் குரூ இதுதானே, அதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்கன்னு பாருங்க. இல்லை இல்லை, இதில் நான் செலக்டிவாக தான் எடுத்து போட்டிருப்பேன் மெட்டீரியலில். இப்போ டிரான்ஸ்போர்ட் செக்டர்னா அதில் என்ன இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. சப்செக்டார்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சும்மா செலக்டிவாக தான் எடுத்து போட்டிருப்போம். அதனால் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா காதில் கேட்டு விட்ருங்க. ஓவரால் ஐடியா அபவுட் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு இன்னும் கூட சப்செக்டார் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் போய் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் மெட்டீரியல்ஸில் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, அந்த சர்வேவே மெட்டீரியலாக கொடுக்க முடியாது. அது அத்தனை பேஜ் இருக்கிறது. அண்ட் சர்வேங்கிறது ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்ட், நமக்காக எழுதுனது கிடையாது. சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸுக்காக சர்வே கிடையாது. சர்வேல இருக்கிற சில விஷயங்களை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணிக்கிறோம்னா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். லைன் பை லைன் படிக்க வேண்டிய டாக்குமெண்ட்லாம் கிடையாது. சர்வேவே ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட். அதுலேயும் அதை சில சாப்டர்ஸ், கடைசி 3 சாப்டர்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அட்வைஸ், ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது. மெயின்ஸில் தான் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எங்கேயாவது நீங்கள் சஜஷன்ஸாக அட்வைஸாக சில பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கானது தான் அது. இந்த நேற்று அக்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் நட்டுடையது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக அந்த சாப்டர்லேயே அது என்னவா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ப்ரொடக்டிவிட்டி இன் பல்சஸ் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதில் கிரவுண்ட் நட் ப்ரொடக்டிவிட்டியை பற்றி அது ஒரு அங்கே சர்வேல சொல்லியிருக்கிறதே கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது அது. ஸோ இது சர்வேல வர்றது, சும்மா அதை ரீட் பண்ணி பாருங்களேன். ப்ரொடக்டிவிட்டி ட்ரெண்ட்ஸ் இந்தியா இன் குளோபல் அண்ட் டொமஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ். While the average annual growth rate in agri and allied activities has shown improvement, exceeding the global average of 2.9% over the same period, there remains substantial potential to enhance agricultural productivity. Yields across several crops, including cereals, maize, soya beans, pulses, continue to trail global averages. முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஓவராலாக குளோபல் ஆவரேஜஸை விட ஆவரேஜ் ஆனுவல் growth ரேட் குளோபல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஆனால் ஈல்டுங்கிறத பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சில குளோபல் ஆவரேஜை விட கம்மியாக இருக்குது சில கிராப்ஸில் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹவெவர் த ஈல்ட் இன் கிரவுண்ட் நட்ஸ் இஸ் அன் எக்ஸப்ஷன், ரிஃப்ளெக்டிங் the concentration of groundnut production in agroclimatically suitable semi-arid regions and a few high-performing states. கிரவுண்ட்நட்ல மட்டும் ப்ரொடக்டிவிட்டி பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதை எப்படி சப்ஸ்டான்சியேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சில ஸ்டேட்ஸில் சாயில் வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால, ஃபெர்டிலைசர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால கிரவுண்ட் நட்டில் ப்ரொடக்டிவிட்டி பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த அடாப்ஷன் ஆஃப் இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ். அப்போ இதை நம்ம சேர்த்து படிக்கணும். மேலே சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மெய்ஸு, சோயாபீன், பல்சஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் ஆவரேஜை விட ஈல்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் ஈல்டுக்கு. எக்ஸப்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட் நட். ஆனால் கிரவுண்ட் நட்லேயும் ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கானா அப்படி இல்லை. ஸோ ஒரு ஸ்டேட் வைஸ் என்ன ஆகுதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ கிரவுண்ட் நட்டில் ஓவரால் இதில் நம்ம என்ன பண்ணுறது, கிரவுண்ட் நட்டில் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாக இருக்குதானா அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் அது ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டாக தான் அதுலேயே இருக்குது. பட் நம்ம ஜெனரிக்காக என்ன எடுத்துக்கணும்னா பல்சஸில் கிரவுண்ட் நட் பரவாயில்ல ஈல்டில் அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே சொல்கிறாங்க.
குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு have together contributed to notable productivity gains. மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பெரிய அளவுக்கு கிரவுண்ட் நட்டில் ப்ரொடக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறார். ஸோ சர்வீசஸ் வரைக்கும் பார்த்தா அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் தான் வரும். ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும். இனி வர சாப்டர்ஸ் எல்லாம் பெருசாக கான்செப்டுவலாக இருக்கிற கண்டென்ட் கம்மி, பட் ஃபேக்சுவல் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும் அதில். ஸோ இதை சும்மா நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை மட்டும் கேட்டுங்க, ஒன்றும் ஒரு சீரியஸாக எடுத்து படிக்க வேணாம். அண்டு இந்த டெஸ்ட்டில் வர்ற கொஸ்டின்ஸ் இருக்கா, அதில் கேட்டிருக்கிற கொஸ்டின் அளவுக்கு நமக்கு தெரியும். அதுலேயே நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டிருப்போம். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கணும். 75 கொஸ்டின் கிட்ட சர்வேலேருந்தே கேட்கணும். அப்புறம் ஒரு 25 கொஸ்டின் வந்து பட்ஜெட்லேருந்து கேட்கணும். அதனால் ஸோ அதில் இந்த 100 கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு 35-40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சாலே அதை தாண்டி ஒன்றும் சர்வேவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுற மாட்டாங்க. யூபிஎஸ்சியில் கேட்டுற மாட்டாங்க. மேக்ஸிமம் அதுக்குள்ளே என்னென்ன கேள்விகள் கேட்க பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாமே தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா டெஸ்ட்டில் எடுத்துறோம். சர்வே வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மெட்டீரியல். அது ஒரு மெயின் மெட்டீரியல் இல்லை, சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் தான். நம்ம கான்செப்சுவலாக படித்த விஷயங்களுக்கு டேட்டாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், அப் டு டேட் அஃபீஷியல் டேட்டா கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான் சர்வே. ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னா ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற யூனிக் ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா நாடுகளுமே அது முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், எல்லா கண்ட்ரீஸும் அக்ராரியன் எக்கனாமியாக இருந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் எக்கனாமியாக மாறி அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமியாக மாறி இருப்பாங்க. இந்தியா மட்டும் என்ன ஆயிடுச்சு, இண்டஸ்ட்ரியல் பேஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், பட் அதில் சக்ஸஸ் வர்றதுக்கு முன்னாடியே எதுக்கு ஜம்ப் ஆகிட்டோம்னா சர்வீசஸ்க்கு. ஸோ அப்போ நம்ம இப்போ திருப்பி அதுதான் ஸ்ட்ரக்சரல் ஃபுல்லானே சொல்கிறது. இந்தியாவில் இருக்கிற இன்னைக்கு நிறைய கிராஜுவலாக நடந்திருக்கும். அப்போ ஏன் நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது, ரூரல் அர்பன் டிஸ்பாரிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்பாரிட்டிஸ், ஒரு சில செக்டார் அதிகமாக ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இல்லாமல் சடனாக நடந்ததுனால. அப்போ சர்வே அதை தான் சொல்கிறாங்க, நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் நெக்ஸ்ட் லீப் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பட் அதுக்காக சர்வீஸ் செக்டாரை குறைச்சிக்கணும்னு இல்லை, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை சர்வீசஸ்ங்கிற சாப்டரில் அதை சொல்லிடுறாங்க. நேச்சுரல் பொட்டன்ஷியல் இருக்கிறத லூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் அதில் என்ன பண்ணணும்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஆனால் எதில் லேக்காக இருக்கிறோம், மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஸ்டேட் resilient and regained momentum despite global headwinds. So momentum is supported by shift towards high technology manufacturing and deeper global value chains. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது இனோவேஷன் ஹப்ஸ். அது மாதிரி மேனுஃபேக்சரிங்கை பற்றி பேசுகிறப்போ இந்த ஜிவிசிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்கள் மெயின்ஸ் ஆன்சரில் இந்த டேர்ம் எல்லாம் வர மாதிரி பார்த்துக்குங்க. இதெல்லாம் கீவேர்ட்ஸ். குளோபல் வேல்யூ செயின் என்ன அர்த்தம், இப்போ மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் குளோபலைசேஷன் வந்ததுனால ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி எங்கேயாவது அதை என்ன பண்ணிக்கலாம்னா அசம்பிள் பண்ணிக்கலாம். ஆர்என்டி, இப்போ ஆப்பிள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆர்என்டி பண்ணுறது ஒரு இடத்துல இருக்கும், அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், அவனுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு நாட்டில் இருக்கும், அதுக்கான லேபர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவான்னா ஒரு நாட்டில் வச்சுருப்பாங்க. இப்படின்னு இதுக்கு பேர் தான் குளோபல் வேல்யூ செயின். எங்கெங்கே எந்தெந்த இதை எஃபெக்டிவாக பண்ணிக்க முடியுமோ அங்கே பண்ணி அசம்பிள் பண்ணுறது ஒரு இடத்துல இருக்கும், மார்க்கெட் பண்ணுறது ஒரு இடத்துல இருக்குமா. அப்போ இந்தியா என்ன பண்ணணும், நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த மேனுஃபேக்சரிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு நாமளும் எது கூட இன்டகிரேட் ஆகணும்னா இந்த குளோபல் வேல்யூ செயின்னால என்ன கண்டினியூட்டி. இப்போ நமக்கு ஆர்என்டி இல்லை, அப்போ ஆர்என்டியை ஒரு பக்கம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். அப்போ எங்கேயாவது ஆர்என்டி பண்ணி அவன் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சானா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை ரீஜனை யார் கொடுக்கலாம்னா இந்தியா கொடுக்கலாம். இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டாருக்கான அசம்பிளிங் யூனிட்ஸுக்கான பொட்டன்ஷியலை வச்சுருக்கு. அதே மாதிரி ஸ்பேஸுக்கு ஒரு ரீஜனை வச்சுக்கலாம், டெக்ஸ்டைல் செக்டாருக்கு ஒரு ரீஜனை வச்சுக்கலாம். இப்படின்னு இப்படியெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா குளோபல் வேல்யூ செயின்குள்ளே யாரும் இன்டகிரேட் ஆயிடுவா, இந்தியாவும் இன்டகிரேட் ஆகும். அது ஏன் வேல்யூ செயின் சொல்கிறோன்னா,
இப்போ நீங்கள் லோ வேல்யூ மேனுஃபேக்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங் இருக்கா, ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, இவி இருக்குது, இதெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் என்ன ஆக போகுதுன்னா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸை ஃபோக்கஸ் பண்ணுறதோட சேர்த்து எதையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங் அதுக்கான சென்டர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா குளோபல் வேல்யூ செயின்ஸில் நீங்களும் என்ன ஆயிருவீங்கன்னா ஒன்றாவீங்க. செயின்னா அப்படின்னா என்னது, தொடர்பு, கண்டினியூட்டி. அப்போ குளோபல் வேல்யூ செயின்ஸ் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு ட்ரெண்டே அப்படிதான். எல்லா பிராண்ட்ஸுமே ஒரே நாட்டில் அவங்க நாட்டிலேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறது இல்லை. ஆர்என்டி, ஆர்கனைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங் இதெல்லாம் அந்தந்த கண்ட்ரிலே பண்ணுறது இல்லை. எங்கெங்கே எது எது அவனுக்கு கிடைக்குதோ, இப்போ ஆப்பிள் கூட அவனுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை சைனாலேருந்து எங்கே ரீலொகேட் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு ஏன் ரீலொகேட் பண்ணுறாங்கன்னா இங்கே அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறப்போ. அது மாதிரி இதை இப்போ வியட்நாம்லேருந்து ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் இந்தியாவில் தூத்துக்குடியில் இது பண்ணியிருக்காங்களா, வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ அவன் இங்கே இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் இருக்கிற டிமாண்டுக்கு மட்டும் இல்லை, வேற எங்கே இருக்கிற டிமாண்டுக்கும், ஈவன் வியட்நாமுக்கே இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் தான் அந்த குளோபல் வேல்யூ செயின் அப்படின்னு சொல்கிறது. அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மேஜர் பார்ட்டிசிபெண்ட்டாக நம்மளை பொசிஷன் பண்ணிக்கணும். ஸோ the momentum is supported by a shift towards high technology manufacturing and deeper global value chain positioning. Competitiveness increasingly depends less on cost and more on strategic indispensability. இந்த டேர்மும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ரெசிலியன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சபிலிட்டி, இந்த ரெண்டும் தான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஏன் வந்து வல்னரபுளாக இருக்கிறோம் எக்ஸ்டர்னல் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் நம்ம ஏன் மாட்டிக்கிறோன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்டிஸ்பென்சிபிளாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்டிஸ்பென்சிபிள்னா என்ன அர்த்தம், தவிர்க்க இயலாத ஒரு சக்தியாக நீங்கள் மாறணும். இப்போ சைனா எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்டிஸ்பென்சிபிளாக இருக்குது. அதனால தான் அவன் மேலே யாரும் அட்டாக் பண்ண முடியல. சைனாக்கும் யூஎஸுக்கும் இருந்தாலும் ஈரானை அடிக்கிற மாதிரி சைனா மேலே கை வைக்க முடியுமா யூஎஸ்னால? ஏன்னா இன்டிஸ்பென்சிபிளாக இருக்கிறான். எக்ஸ்போர்ட்ஸ் அவனுடைய பொருளை நம்பி மற்ற கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்பி மற்ற கண்ட்ரிஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் இன்டிஸ்பென்சிபிளான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா யாருனாலையும் வெளியில் இருக்கிற கண்டிஷன்ஸ் உங்களை இம்பேக்ட் பண்ணாது. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டியை எது தரும், மேனுஃபேக்சரிங்கை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. குளோபல் வேல்யூ செயினில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அசைக்க முடியாது. அப்போ வேற எங்கேயாவது நடக்கிற ரீசன்னால உங்கள் நாட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஏன் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு போகிறான்? அப்போ இந்த இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னா அவனுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால. இன்டிஸ்பென்சிபிலிட்டினா என்ன, அந்த ஆல்டர்னேட்டிவை கொடுக்கக்கூடாது. அது தவிர்க்க முடியாத இடம். அப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவன் இந்தியாவிலேருந்து என்ன பண்ணிட்டு போக மாட்டான், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்ட்ரா பண்ண மாட்டான், எங்கே நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும். அப்போ அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி தான் முக்கியம் காம்படிட்டிவ்னஸ்க்கு. காஸ்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறைய கொண்டு வர்றது எதை வச்சு கொண்டு வருவான், அதுக்கான இன்டிஸ்பென்சிபிளான ரீசன் இருந்தால் தான் கொண்டு வருவாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு நிறைய பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்குறோம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன், அனுசந்தன், நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ஆர்என்டி, ரிசர்ச் டெவலப்மெண்ட் இனோவேஷன் ஃபண்டு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நிறைய ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அதை அட்ராக்ட் பண்ணிட்டு வரும். அதை க்ரௌடிங் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரௌடிங் இன் அப்படின்னா இனிஷியேட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டாக இருக்கணும். கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணால் தான் அதை நம்பி அதுக்கப்புறம் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே வரும். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் செக்டார் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய லாஜிஸ்டிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதை பிஎம் கதி சக்தி, மல்டி மோடல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி லாஜிஸ்டிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். இப்போ விக்ஷித் பாரத் 2047 அதுக்கு 5 பில்லர்ஸை எதை சொல்கிறாங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஆர்என்டி அண்ட் இனோவேஷன், ஸ்கில்லிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஸ்கேலிங் அப் ஆஃப் எம்எஸ்எம்இஸ். ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஆன்சரில் இதை அப்படியே எழுதுனீங்கன்னா நல்லா இம்ப்ரெஸ் ஆகி மார்க்ஸ் வரும். ஸோ குளோபல் மேனுஃபேக்சரிங், அன்ஈவன் ரெக்கவரி அண்ட் த ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஹைடெக் வேல்யூ செயின்ஸ். அப்போ கோவிடுக்கு அப்புறம் எல்லா மேனுஃபேக்சரிங்குமே ரெக்கவர் ஆயிடுச்சானா இன்னும் ரெக்கவர் ஆகலை. எது மட்டும்தான் ரெக்கவர் ஆயிருக்குன்னா டெக்னாலஜி ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங், அதுக்கான டிமாண்ட் தான் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கண்ட்ரீஸ் ஆர் ரீகேலிபரேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரெடியூஸ் எக்ஸ்டர்னல் வல்னரபிலிட்டி அண்ட் செக்யூர் ஸ்ட்ராங்கர் பொசிஷன் இன் குளோபல் வேல்யூ செயின்ஸ். Next phase of manufacturing is shaped by high value, innovation intensive activities and strategic resilience. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த
ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால நமக்கு வர த்ரெட்டில் இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே தான் திருப்பி திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ டொமஸ்டிக் டெவலப்மெண்ட், ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்படி ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, ஒரு ரேங்க், காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மன்ஸ். அதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 40th ரேங்க்ல இருந்து 37th ரேங்க்குக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது யுனிடோ ரிலீஸ் பண்ணுற ஒரு ரேங்க், யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர் இண்டெக்ஸ். அதில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன இருக்குன்னா இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இண்டெக்ஸ், அப்புறம் 5 ஸ்ட்ரக்சரல் காம்படிட்டிவ்னஸ் பில்லர்ஸ், அது மேலே சொன்னதே தான். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஆர்என்டி, ஸ்கில்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கேலிங், எம்எஸ்எம்இஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா மெயின்ஸில் ஆன்சர் அவ்வளோதான். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது பர்ஃபெக்டான ஆன்சர் ஆகும் இண்டஸ்ட்ரியல் செக்டாரை பற்றி கொஸ்டின் கேட்குறப்போ. ஸோ இதில் முக்கியமான இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்னு பார்க்குறப்போ அந்த 7 செக்டார்ஸ் இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு ஐஐபினே கூட சொல்லுவாங்க, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஒரு 7 செக்மெண்ட்ஸு கோர் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, ம், அஹ், அதுக்கான நிமோனிக்ஸ் இது ட்ரிபிள் சி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னால் ஐஎன்டி எல்லாம் வரும்னு கேட்கக்கூடாது. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன, கெமிக்கல்ஸ், கோல், ஃபெர்டிலைசர், ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் என்ன, ஸ்டீல். ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த 7 செக்மெண்ட்டை தான் கோர் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் இந்த சில ரேங்க்ஸ் இருக்குது, அதுக்காக இதை கொடுத்துருக்கேன். சிமெண்ட்டில் இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர் ஆஃப்டர் சைனா. இதை சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டினில் கேட்டு விட்ருவாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா தான் உண்டு, வேறு வழி இல்லை. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர். Cement plants are largely located near raw material sources, but production is concentrated in key states. Chhattisgarh, Jharkhand, Odisha, இந்த மாதிரியான சில ஸ்டேட்ஸில் தான் சிமெண்ட் ப்ரொடக்ஷன். பெர் கேபிட்டா சிமெண்ட் கன்சம்ஷன் ரிமைன்ஸ் பிலோ குளோபல் ஆவரேஜ். அப்போ அதனால தான் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். டிமாண்ட் அவுட்லுக் சப்போர்ட்டட் பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் அண்ட் அர்பனைசேஷன். இந்த மாதிரி ஸ்டீலில் பார்த்துங்க, ஸ்டீல்லையும் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடியூசர். ஸ்டீலில் என்ன சேலஞ்ச் இருக்குது, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பெருசாக வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் தேவைப்படும். இந்த ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துங்க. கோலை பொறுத்த வரைக்கும் கோல் ரிமைன்ஸ், அது இப்போவும் தெர்மல் எனர்ஜி தான் அதிகம். 60%, 60 to 65% ஆஃப் பவர் வந்து தெர்மல் சோர்சஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் கன்சியூமர் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறப்போ கேபிட்டல் கூட்ஸ்னால் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், லாங் டேர்முக்கு உங்களுக்கு அதிகமான அவுட்புட்டை தரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிறதெல்லாம் கேபிட்டல் கூட்ஸ். கன்சியூமர் கூட்ஸ்னால் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எண்டாயிரதெல்லாம் கன்சியூமர் கூட்ஸ். அப்போ அதுதான் நம்ம எந்த அளவுக்கு கேபிட்டல் கூட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறீங்கிறது தான் உங்களுக்கு ஜிடிபியோட கம்பேர் பண்ணுவாங்க. கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதை இம்போர்ட்ஸ் ஆல்சோ கிரீவ் டியூ டு ஸ்ட்ராங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், எக்ஸ்போர்ட்ஸ் அலைன்டு வித் எக்ஸ்பேண்டிங் டொமஸ்டிக் கெப்பாசிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு. ஸோ கேபிட்டல் கூட்ஸுடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டிமாண்ட், மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்ட் அண்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட்ஸ் நாளைக்கு நிறைய வரக்கூடிய இதை காமிக்குது. ஆட்டோமொபைல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் குளோபலி ஃபார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா இவி வெஹிக்கிள்ஸ்க்கு. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ உங்களுக்கு பிஎல்ஐ ஆட்டோ ஸ்கீம் அப்படின்னு, பிஎல்ஐ ஏசிசி பேட்டரி இவி வெஹிக்கிள்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்காக. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இ டிரைவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ், பிரைம் மினிஸ்டர் இ பஸ் சேவா பேமெண்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம், அப்புறம் ஸ்கீம் டு ப்ரமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர் கார்ஸ் இன் இந்தியா. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இது மெயின்ஸ்க்காக எடுத்து போட்டிருக்கு. மெயின்ஸில் பேப்பர் 3ல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்னா இப்போ இப்போதைக்கு ஹாட் ஏரியாவாக எது இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதுக்குனால அப்புறம் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் தி செக்டார் ஷிஃப்டட் ஃப்ரம் 7th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கேட்டகரி டு 3rd லார்ஜஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட்டாக இருக்குது.
In financial year 26, exports reached state the sector on track to become second largest export item. Electronics. அப்ப இந்தியா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எக்ஸ்போர்ட் பேஸ்கெட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்தியா பிகம் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் இது மனப்பாடம் பண்ணி தான் நான் வாசித்து தான் விட முடியாது. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுதான் சொன்னேன்னா இனிமேல் வரப்போகிற சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலான கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். அனலைஸ் பண்ணுறதுக்கான கண்டென்ட் வந்து கம்மி. தென் ஃபார்மசூட்டிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஜெனரிக் ட்ரக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த லீடர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவை. ஸோ க்ரோயிங் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஃபார்மசூ ஏன்னா ஃபார்மாவும் அதனால தான் என்னன்னு சொல்லிட்டோம். ஃபார்மாவும் ஒரு எமர்ஜிங் செக்டார், சன்ரைஸ் செக்டார், நிறைய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய. அதனால் பிஎல்ஐயில் அந்த 14 செக்டார்ஸ் என்னன்னு பாருங்கள், எல்லாமே சன்ரைஸ் செக்டார். அதில் ஒன்று எதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபார்மசூட்டிக்ஸ். ஸோ இந்தியா இஸ் வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் pharmaceutical sector by volume, supplies a large share of global generics demand, exports to many countries, large share to regulated markets, even developed countries kume நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம். Global leadership in low cost vaccines for several major vaccines, medical device exportsலயும் இந்தியா வந்து சப்ஸ்டான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. மூவ் ஃப்ரம் வால்யூம் ட்ரிவன் டு வேல்யூ ட்ரிவன். இப்போ நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட் பை வால்யூம். நிறையா மருந்து மாத்திரைகளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மருந்து மாத்திரைகள். பட் வேல்யூ டேர்ம்ஸில் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஜெனரிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பேட்டன்டட் ட்ரக்ஸு, யூனிக்கான ட்ரக்காக இருக்கணும், வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லாத மாதிரியான ட்ரக்ஸாக இருக்கணும். அப்போ தான் வேல்யூ என்ன ஆகும்னா, அப்போ அதுக்கு ஆர்என்டி வேணும், அதுக்கு இந்த ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அதெல்லாம் தான் அதில் இருக்கிற சேலஞ்சஸ்ன்னு போட்டிருப்பாங்க. தென் டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் காட்டன், ஜூட்டு, சில்க்கு, அப்புறம் லார்ஜ் மேன்மேடு ஃபைபர், இதெல்லாம் வந்து இந்தியா வந்து இதுக்கு மேன்மேடு ஃபைபர்னா இந்த ஜூட்டு இதெல்லாம் வந்து மேன்மேட் ஃபைபர்ஸ். ஸோ அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன எடுத்துருக்காங்கன்னா பிஎம் மித்ரா பார்க், பிஎல்ஐ, இது மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குவாலிட்டி செக்கிங் அப்சர்வேஷன்ஸ், அப்போ தான் எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கான லேப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வரும். இதெல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இதெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. பட் இதை மட்டும் பாருங்கள், ஷேர் ஆஃப் இப்போ டெக்ஸ்டைல்ஸில் என்னென்ன செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்போர்ட் கேட்டகரி. அப்போ அதில் எதெல்லாம் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் இந்தியாஸ் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான் அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காட்டன் 30-33%. அப்புறம் மேன்மேடு டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் இருக்குது. ஜூட்டு, இந்த மாதிரி ஆர்கானிக்கான டெக்ஸ்டைல்ஸ்னு இருக்கா, ஸோ அது வந்து ஒரு 14%. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் 3 டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸில் சப் காம்பனன்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு டாப் 3 or 4 அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தென் கீ இனிஷியேட்டிவ்ஸ் டு ப்ரமோட் மேனுஃபேக்சரிங், இதுவும் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி எப்போவும் எழுதி தான் ஆகணும் மெயின்ஸில். நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷனை பற்றி எழுதணும், நேஷ்னல் மிஷன் ஆன் மேனுஃபேக்சரிங். ஸோ அதோடைய கோல் என்ன, எந்த ஏரியாஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. அப்போ வந்து இதை டீட்டெயிலாக படிச்சுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் திருப்பி. அதே மாதிரி தான் இனோவேஷன் அண்ட் ஆர்என்டியில் இந்தியாவுடைய ரேங்க் பார்த்துக்குங்க. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், அதில் இந்தியாவுடைய ரேங்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கானா, இம்ப்ரூவ் ஆகும். ரீசெண்ட் டைம்ஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. 2019 to 25 எடுத்துக்கிட்டான். டாப் அமாங் லோயர் மிடில் இன்கம் குரூப், இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டில். பட் ஓவரால் இனோவேஷனுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மி தான். லெஸ் தென் 1% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு தான் இந்தியா இனோவேஷன் ஆர்என்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான இனோவேஷன் கிளஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், டெல்லி, மும்பை, இங்கெல்லாம் நிறைய இனோவேஷன் ஆர்என்டி ரிலேட்டடான கிளஸ்டர்ஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க இருக்கு. ஸோ இப்போ இதில் சும்மா ரீட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு முக்கியமான டேட்டான்னு படுதுன்னா அதை மைண்டில் வச்சுங்க. இப்போ செகண்ட் இன் பயோஃபியூவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் இருக்குல்ல, பயாலஜிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் செகண்டாக இருக்குது அப்படின்னு இருக்குது. தேர்ட் இன் நாவல் ஆன்டிபயாட்டிக்ஸ் அண்ட் ஆன்டிவைரல்ஸ்னு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏதாவது உங்களுக்கு முக்கியம்னு பட்டுச்சுன்னா அந்த ரேங்க்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது எலிமினேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். சிலதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப மைனராக இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பயோஃபியூவல்ஸுங்கிறது ஒரு மேஜர் காம்பனண்ட்டாக
ஸோ இப்போ எனர்ஜியில் பயோஃபியூவல்ஸில் இந்தியா செகண்ட் ரேங்க்ல இருக்கு. கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ரிசர்ச் அவுட்புட் அப்படின்லாம் வருது. ஸோ அதுக்காக அது கொடுத்துருக்கு. பட் எல்லா ரேங்க்ஸையும் மைண்டில் வச்சுக்க முடியாது. ம். அதே மாதிரி செமிகண்டக்டர் மிஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிகாஸ் சைனா இதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சைனாவுடைய இன்டிஸ்பென்சபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து செமிகண்டக்டர், அதில் எல்லாம் ப்ராசஸிங், ஃபேப்ரிகேஷன், இதில் எல்லாம் சைனா, தாய்வான் தாய்வான் தான் டாப்பில் இருக்குது. சைனாலேயும் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ இந்தியாவில் ஃபேப்ரிகேஷனுக்கெல்லாம் என்ன இல்லை அப்படின்னா பேஸே கிடையாது. அப்போ அதனால தான் எது முக்கியமாகுதுன்னா ஒய் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மேட்டர்ஸ். இது மெயின்ஸ் கொஸ்டின் மாதிரியே கொடுத்துருப்போம். செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜஸ் எக்ஸ்போஸ்டு சப்ளை செயின் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் வைட் இண்டஸ்ட்ரி இம்பேக்ட். இப்போ செமிகண்டக்டருக்குள்ள நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா அது சைனாட்ட இருக்குது. அப்போ அதனால அவன் இன்டிஸ்பென்சிபிளாக இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டியை நம்மளும் கிரியேட் பண்ணணும்னா செமிகண்டக்டர் செக்மெண்ட்ல எல்லாம் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி as பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். செமிகண்டக்டர் செக்டாரில் ஏன் அவங்க டாப் லெவலில் இருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கான ஆர்என்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆர்என்டி 17.7%. அந்த செக்டார் எவ்வளவு தருதோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 18% திருப்பி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆர்என்டியில். இப்போ இந்தியாவுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா வெறும் 5-6% தான் இருக்குது. அதனால செமிகண்டக்டர் மிஷன் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா இது இது மெயின்ஸில் கேட்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டினாகவும் எடுத்துக்கலாம், எக்கனாமி ரிலேட்டட் கொஸ்டினாகவும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இதெல்லாம் இந்த மெட்டீரியல் அப்படியே வந்து மெயின்ஸ் எழுத போகிறப்பவும் இதை அப்படியே மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். குளோபல் காம்படிட்டிவ்னஸ் என்ஹான்ஸ் ஆகணும்னா குவாலிட்டி கண்ட்ரோல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு தான் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்னு அதை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதை சர்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அதில் மைனூட்டாக இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா ஷார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸை தான் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்தியா இப்போது நிறைய என்ன பண்ணுதுன்னா கிளஸ்டர் பேஸ்டு அப்ரோச் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கா, பிஎம் கிசான் ஒரு ஸ்கீம் இருக்குது, மித்ரா பார்க்னு ஸ்கீம் இருக்குது, எஸ்இசெட் மாடல்னு இருக்குது. இது எல்லாமே என்னென்னா கிளஸ்டர் பேஸ்டு. கிளஸ்டர்னா ஒரே இடத்துல எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ணி தருது. ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் A to Z இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை இப்போ ஒரு பர்டிகுலர் ரெக்குயர்மெண்ட் இருக்கிறவர் ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே அவருக்கு எல்லா A to Z ஃபெசிலிட்டிஸும் கிடச்சிடணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னா ரீஜியன் வைஸ் போகக்கூடாது. அப்போ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரே இடத்துல எல்லா A to Z இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்குயர்மெண்ட்ஸையும் ப்ரொவைட் பண்ணி தர்றது. அதனால தான் எல்லா ஸ்கீம்ஸுமே இப்போ டெக்ஸ்டைலில் இருக்கிற ஃபேமஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மித்ரான்னு இருக்கும். மெகா ஃபுட் பார்க் அப்படின்னு ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரில் இருக்கிற ஸ்கீம் ஆகட்டும், எஸ்இசெட் ஆகட்டும், என்எம்ஐஇசெட்னு இருக்கா, இது எல்லாமே என்னென்னா கிளஸ்டர் பேஸ்டு அப்ரோச். பிஎம் கிசான் இது எல்லாமே கிளஸ்டர் பேஸ்டு. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே இன்டகிரேட் ஆகிறப்போ இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் ஆர் எசென்ஷியல் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன். அப்போ தான் நிறைய ஜிடிபிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும். லேபரை ஈஸியாக பூல் பண்ண முடியும். அப்புறம் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணதை நீங்கள் டிமாண்ட் இருக்கிற ஏரியாஸ்க்கு சப்ளை பண்ண முடியும். அதனால தான் கிளஸ்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியல் பார்க், எஸ்இசெட், காரிடார்ஸ் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதுவும் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் தான் தேவைப்படுற ஒரு விஷயம் அது. ஸோ இதான் இண்டஸ்ட்ரிங்கிற சாப்டரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அடுத்த சாப்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நமக்கு மெயின்ஸில் இருக்கிற ஒரு சிலபஸில் இருக்கிற ஒரு ஏரியா. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் 1 இயராக என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது, எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் தராங்க, எந்த சப் செக்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோக்கஸ் தராங்க அப்படிங்கிறப்போ இந்தியா இப்போ ரீசெண்டாக லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தருது. அதான் நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அப்படின்னே கொண்டு வந்திருப்பாங்க. போட்டுடலாம் போட்டுடலாம் போட்டுடலாம். ம், 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 ம்.
ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தனிங் கனெக்டிவிட்டி, அதாவது எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்கன்னு அந்த டேக் லைன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரென்தனிங் கனெக்டிவிட்டினா லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. இந்த பிஎம் கதி சக்திங்கிற ஸ்கீம் வந்து மல்டி மாடல் இல்லை, மல்டி மோடல் மோடு, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனை இன்டகிரேட் பண்ணுறது. இப்போ இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக எது தான் ஃபோக்கஸ் கொடுக்குறோம், ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை விட்டா ட்ரெயின் ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு மற்ற வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணுறது. அப்போ தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம பிடிஎஸ்ல எல்லாம் கூட பார்த்தோமா, ரூட் ஆப்டிமைசேஷனே பல கோடி ரூபா 250 crores மேலே சேவ் பண்ணி தந்திருக்கு. அது ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில். இது ஓவராலாக பேசுகிறோம். என்டையர் லாஜிஸ்டிக்ஸையும் நீங்கள் எதெல்லாம் எங்கே கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கோ அப்படி மல்டி மோடல் கனெக்டிவிட்டியை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நிறைய சேவ் ஆகும். ஆக்சுவலாக லாஜிஸ்டிக்ஸுக்கே இந்தியா 13 to 14% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுது. பட் இது டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 to 8% தான். அப்போ அந்த அதை இந்த லாஜிஸ்டிக்ஸ் டிலே அதிகமாகிறப்போ அதுக்கான அன்னெசரி எக்ஸ்பென்சஸும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரோடு வேஸில் ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு எக்கச்சக்கமான டைம் ஆகுது, டிராஃபிக் அதிகமாகுது, ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குது, ரோடு ஃபுல்லாக லாரியாக ஆக்குப்பை பண்ணியிருக்கனால. இதனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸும் என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ மல்டி மோடல் கனெக்டிவிட்டி தான் உங்களுக்கு அந்த டேர்ன் அரவுண்ட் டைமை ரெடியூஸ் பண்ணி ட்ரேடு காம்படிட்டிவ்னஸ், எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா கனெக்டிவிட்டி, லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதோடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன, அதான் நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸு, நம்பர் ஆஃப் போர்ட்டு, ரோடு, ஹைவேஸ், காரிடார்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகிட்டு இருக்குன்னு பார்க்குறோமா, கேபெக்ஸ். அது எதுக்குள்ள அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரோடு ப்ராஜெக்ட்ஸில். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி, இதில் எல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுடைய காம்படிட்டிவ்னஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கிறதான் ஹெட்டிங்கை வச்சு அந்த சாப்டரில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் மெயின்ஸில் நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற சாப்டரை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா, அது பண்ணியிருந்தோம்னா அதுக்கு வேல்யூ அடிஷன் இது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு. ஸோ மேஜர் ஸ்கீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கதி சக்தி, அப்புறம் நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். பிஎம் கதி சக்திங்கிறதே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். கிட்டத்தட்ட ஒரு 17-18 மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே போகிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டையும் ஒரே இடத்துல இருந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு பேர் என்னென்னா பிஎம் கதி சக்தி. இதனால் என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா நிறைய ஓவர்லேப்ஸ் இருக்குது, செஞ்ச வேலையவே திருப்பி பண்ண வேண்டியது இருக்குது. அது நம்ம இந்தியாவில் பார்க்கலாம்ல, புதுசாக ரோடு போட்டிருப்பாங்க, திடீர்னு வந்து 2 நாள் கழிச்சு கேபிளுக்கு அதை டேமேஜ் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அதில் டெலகாம் இதுக்கும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையில கோஆர்டினேஷன் இல்லை. அப்போ வேஸ்ட் ஆகுதுல்ல. ஒரு நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணுறீங்க, அப்புறம் திருப்பி அதை ரீலே பண்ண வேண்டியதாக இருக்குது, டபுள் ஒர்க்கு. அப்புறம் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை திருப்பி வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய செலவுகள், அன்னெசரி டிலே, குவாலிட்டி ஆஃப் சிவில் ஒர்க்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது டேமேஜ் பண்ணுது. இப்போ இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா இன்டர் மினிஸ்டீரியல் கோஆர்டினேஷன் இல்லை, இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் இல்லை. பிஎம் கதி சக்திங்கிறது அதுக்கான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஒரே இடத்துல இருந்து எல்லா மினிஸ்ட்ரிஸுக்கு கீழே போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓவர் லேப்ஸ் இருந்தால் தெரிஞ்சு போயிடும், டபுள் ஒர்க் இருந்தால் தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஸ்பீடப் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் அது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறப்போ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூபிஐ மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அதையும் என்ஹான்ஸ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை அதிகப்படுத்துறதுக்கு, ஃபினான்ஷியல் செக்டாருடைய பர்ஃபார்மன்ஸை டீப்பன் பண்ணுறதுக்கு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் த என்ஜின் ஆஃப் க்ரோத் அப்படின்னே சொல்லுவாங்க. அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது மல்டிப்ளையர் எஃபெக்ட்ஸை நிறையா தரும். உடனே அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்ல முடியாது, அதை நீங்கள் கேல்குலேட்டும் பண்ண முடியாது எக்ஸாக்டாக. ஆனால் ஒரு இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிங்கன்னா அது பல வருஷத்துக்கு அதிலிருந்து ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ எந்த கண்ட்ரியெல்லாம் டெவலப்டாக இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கண்ட்ரியெல்லாம் எதனால் அப்படி இருக்காங்கன்னா ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். அது டிரான்ஸ்போர்ட், பவர், ஏன்னா அந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியாக இந்தியா இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இதெல்லாம் ஹைவேஸ், ரயில்வேஸ், போர்ட்ஸ், எனர்ஜி, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நியூ ஏஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அது மாதிரி டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சிஸ்டம், ரினியூவபிள் எனர்ஜி, இதெல்லாம் வந்து இப்போ ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குது.
இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்ட் டைம்ஸில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கு அதிகப்படுத்திட்டே வந்திருக்காங்க. அது நம்ம பட்ஜெட்டில் பார்த்தோம், ஈவன் இந்த பட்ஜெட்லையும் அது காமிப்பாங்க. எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே என்னது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் ஹேஸ் ஹை மல்டிப்ளையர் இம்பேக்ட், அதான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது 2.5 லட்ச ரூபாயா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் வரும். அதான் எவ்வளவு இருக்கு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 2.5 to 3.5 டைம்ஸ் ஆஃப் ஜிடிபி ஓவர் மீடியம் டேர்ம். இப்போ நீங்கள் ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது $3.5 பில்லியன் அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் growthல. ஸோ பிஎம் கதி சக்தி ஜிஏஎஸ் எனேபிள்டு மல்டி மோடல் பிளானிங், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ரியல் டைமில் ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழேயும் என்ன போகுதுன்னு ஒரே இடத்துல இருந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் அது. அது மாதிரி யூனிஃபைடு லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம், லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், இதெல்லாம் ரேங்க்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரேங்க்ஸ் எல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டும் போட்டி போடட்டும் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு, அதுக்காக கொடுக்குற ரேங்க்ஸ் அது. லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ டிபிஐக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் யூபிஐ, ஆதார், டிஜி யாத்ரா, ஃபாஸ்டேக், யூலிப், பாரத் நெட், 5G, இந்த மாதிரியான இதெல்லாம். இப்போ இதில் கவர்மெண்ட் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட முடியுமா? அப்போ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், இதை பற்றி நம்ம மெயின்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு நடத்தாமல் இருந்துச்சுன்னா திருப்பி நடத்துவோம். ஹேம்னா இல்லைன்னா அதை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பிபிபி மெத்தட், ஹைப்ரிட் ஆனிவிட்டி மாடல் அப்படிங்கிறதெல்லாம் பிபிபி மெத்தட். ஸோ இதை பற்றி நம்ம மெயின்ஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம், மெயின்ஸ் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியா ரேங்க்ஸ் அமாங் டாப் 5 குளோபலி ஃபார் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குன்னா அப்ரூவல் கமிட்டி இருக்குது. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரூவல் கமிட்டி, அவங்க தான் ப்ராஜெக்ட்ஸுக்கு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எந்த அளவுக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு எடுத்துக்கலாங்கிறதுக்கான அப்ரூவல் கொடுக்குற கமிட்டி அது. இது இல்லாமல் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சும்மா ரீட் பண்ணுங்கள், ஒன்றும் மைண்டில் வச்சுக்க தேவையில்லை. ஸோ ஹை ஸ்பீடு காரிடார் டெவலப்மெண்ட் அது கிட்டத்தட்ட 5300 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20 மீன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 33க்குள்ளே 26,000 கிலோமீட்டர்ஸாக அதை மாற்றணும் அப்படின்னு கோல் வச்சுருக்காங்க. தென் அசட் மானிட்டைசேஷன்னா அன்யூஸ்டாக இருக்கிற கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ ஜெனரேட்டிங் இதாக மாற்றுறாங்க. அதை பற்றி நம்ம அது மெயின்ஸ் டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ரயில்வேஸில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இது எதுக்காக இப்படி செக்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு மெயின்ஸ் சிலபஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு போட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, போர்ட்டு, டெலகாம் அப்படின்னு. அதுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கான சில ஃபேக்ட்ஸ் அது. ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி ரொம்ப மைனூட்டான ஃபேக்ட்ஸ் தேவைப்படாது, மெயின்ஸ்லேயும் தேவைப்படாது. பட் இப்போ சும்மா படித்து வச்சிங்கன்னா ஆன்சர்ஸ் எழுதுகிறப்போ ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் வந்து எழுதுகிறப்போ அது ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்குங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கு. மற்றபடி சிவில் ஏவியேஷனில் இந்தியா இஸ் வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட். 2014 வெறும் 74 ஏர்போர்ட்ஸ் தான் இருந்துச்சு. 2025 பார்த்தீங்கன்னா 164 ஏர்போர்ட்ஸ்னு ஒரு 90 ஏர்போர்ட், அதாவது உதான் ஸ்கீமுக்கு கீழே நிறைய ரீஜனல் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதுதான் உதான் ஸ்கீம். 93 நியூ ஏர்போர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் வாட்டர் ஏரோட்ரோம்ஸ். இன்னும் நிறைய டெஸ்டினேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்த 10 வருஷத்தில் 4 கோடி பேர் ட்ராவல் பண்ணுவாங்க ஆவரேஜாக அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, மாடர்னைஸ் பண்ணிட்டு வராங்க. க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசினா நியூ ஏர்போர்ட்ஸ், ஆல்ரெடி இருக்கிற ஏர்போர்ட்ஸை மாடிஃபை பண்ணாங்கன்னா ப்ரௌன் ஃபீல்ட், ஃப்ரெஷ்ஷாக ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்கன்னா க்ரீன்ஃபீல்டு. இப்போ பரந்தூரில் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா அது க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். இப்போ போர்ட் அண்ட் ஷிப்பிங்கில் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இதை பற்றியெல்லாம் ப்ரிலிம்ஸில் கேட்க மாட்டாங்க. மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்டை பற்றி ப்ரிலிம்ஸில் வராது, அதனால் அதை பற்றிலாம் படிக்காதீங்க. ஸோ இன்லேண்ட் வாட்டர்வே அப்படிங்கிறப்போ 32 நேஷனல் வாட்டர்வேஸ் ஆர் இன் ஆப்ரேஷனல் கண்டிஷன். ஆனால் மோர் தென் 100 இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நேஷனல் வாட்டர்வேஸ் அப்படிங்கிறது மோர் தென் 100 வாட்டர்வேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் 32 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபங்க்ஷனிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. த மல்டி மோடல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ரிவர் க்ரூஸ் டூரிசம் அதை டெவலப் பண்ணுறாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸில் மாதிரி ரிவர் க்ரூஸ் டூரிசமுக்கும் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஷிப் பில்டிங், அதுக்கு நம்மளே ஓனாக ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கொடுத்துருக்கு. ப்ரிலிம்ஸில் அதெல்லாம் தேவைப்படாது, சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. எனர்ஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி
510 கிகாவாட்ஸ். இதை பற்றியும் கேட்க சான்சஸ் இருக்குது. அப்போ இந்தியானால எவ்வளவு பவரை ஜெனரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிறோம்னா 510 கிகாவாட்ஸ். இது ஒவ்வொரு வருஷமும் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டியை வேற நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அரௌண்ட் 12% இயர் ஆன் இயர் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மீன்ஸ் நிறைய தெர்மல் பவர் ப்ராஜெக்ட், நிறைய சோலார் பவர் ப்ராஜெக்ட், நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்லாம் ஏன் கொண்டு வரோம், இந்த சாந்தி ஆக்ட்னே ஏன் கொண்டு வந்திருக்கோம்னா ஃபியூச்சரில் நியூக்ளியர் பவருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாகுது. அப்போ அதுக்கான இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை நீங்கள் இப்போவே பிளான் பண்ணி என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்திக்கணும். இப்போ என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, தீன்தால் உபாத்யாய் கிராம் ரோஜ்கர் யோஜனா அது மாதிரி ஏதோ இருக்கும், அதெல்லாம் பார்த்துங்க நீங்கள். ஏன்னா அது அடிக்கடி படித்தாதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் முக்கியமான ஸ்கீம்ஸ்னாலுமே ஒரு 30-40 ஸ்கீம் வந்துடும். நீங்கள் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்காக எல்லா ஸ்கீம்ஸையும் உட்காந்தும் படிக்காதீங்க. மேஜர் ஸ்கீம்ஸ் இன் மேஜர் செக்டார்ஸ். எஜுகேஷனுக்கு இருக்கிற மேஜர் ஸ்கீம், சோஷியல் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தில் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, சும்மா அதோடைய அப்ஜெக்டிவை சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனால் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயும் 3 விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் என்ன, யார் டார்கெட் குரூப், யாருக்காக அந்த ஸ்கீம், அதுக்கப்புறம் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா, இந்த 3 விஷயமே ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படும். ஸ்டேட்மெண்ட்ஸில் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க, மாற்றி விட்ருவாங்க. மெயின்ஸில் நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இருக்காது, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னெலாம் எழுதணும்னு அவசியம் இருக்காது. ஜஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் என்ன, முடிஞ்சால் டார்கெட் குரூப் தெரிஞ்சால் எழுதலாம். ஏன்னா அது நம்மளாக எழுதுறது தான். அவாய்ட் பண்ணியும் நீங்கள் எழுதலாம், அது எழுதாமையே நல்ல மார்க் வாங்கினாலும் முடியும். அந்த ஸ்கீமை இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொஸ்டினோட ரிலேட் பண்ணினா, மெயின்ஸுங்கிறது நம்ம கையில் இருக்கிறது, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறோங்கிறது தான். எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்கள் ரீகால் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ 10 படிச்சுட்டு போனீங்க, 3 மறந்து போயிடுச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு எஃபெக்டிவாக என்ன பண்ணிடலாம்னா கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியாட்டியும் அந்த கொஸ்டின் என்ன ஆயிரும், இன்கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் ப்ரிலிம்ஸ் வந்து அந்த நேக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, பிடிச்சிட்டிங்கன்னா கிளியர் பண்ணுறது. மெயின்ஸ் உங்கள் கையில், உங்கள் க்ரியேட்டிவிட்டி, உங்கள் இமேஜினேஷன், ப்ரெசன்டேஷனை வச்சு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க. எவாலுவேட்டரை பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் எஃபெக்டிவாக கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்னா மார்க் வரும். எல்லா பாயிண்ட்ஸையுமே ரீகால் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. ப்ரிலிம்ஸில் என்ன, இப்போ ஒரு ரேங்கை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க செகண்டுன்னு, அது உண்மையா இல்லையான்னு தெரியாட்டி அந்த கொஸ்டின் என்ன பண்ண முடியாதுன்னா அட்டன் பண்ண முடியாது. அதுதான் அதில் இருக்கிற இஷ்யூ. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் எதுக்காக கொடுத்துருக்குன்னா, மெயின்ஸில் ஏதாவது ஊடால ஆன்சர் எழுதுறப்போ நீங்கள் வேல்யூ அடிஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ ரினியூவபிள் எனர்ஜிலையும் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்துங்க, 250 கிகாவாட். இப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி 510 கிகாவாட்ஸ். அப்போ அதில் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட என்ன இருக்குது, 254 கிகாவாட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எதை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வரோம், இந்த தெர்மல் சோர்சஸ் டிபெண்டன்சியை குறைச்சிக்கிட்டு ரினியூவபிள் எனர்ஜியுடைய இதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். அதுக்கான இண்டிகேட்டர் அது. அதான் சொல்கிறேன், ஸ்கீம்ஸ் இனஃபா அப்படின்னா இதுக்கு பதில் என்ன, இனஃப் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல, நான் 10 ஸ்கீம் படிச்சுட்டு போனேன், அதில் இன்னும் 11வது ஒன்று கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு வர வேண்டியது. எந்த ஸ்கீம்லேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. அதுக்காக எல்லா ஸ்கீமையும் படிப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது மாதிரியான மோசமான டிசிஷனும் எதுவும் கிடையாது. மேஜர் ஸ்கீம்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் என்ன பண்ணுங்க பாருங்கள். அதுலேயும் 1-2 ஸ்கீம் மிஸ் ஆயிருச்சுன்னா விட்டுற வேண்டியதும். இப்போ ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் கேட்டிருந்தாங்க, அது நம்ம கிளாஸில் உங்களுக்கு எடுப்போம், இந்த சாப்டரில் வரும், எக்கனாமிக்ஸ் ஆஃப் அனிமல் ரியரிங்கில். அப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை அட்டன் பண்ணியிருக்கலாம் அந்த கொஸ்டினை. இல்லை சார் நான் படிக்கவே இல்லைன்னா அந்த கொஸ்டின் என்ன பண்ணி தான் ஆகணும்னா ஸ்கிப் பண்ணிட வேண்டியது. இந்த இனஃபாங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. அது கேள்வி கேட்பீங்க எல்லாரும், இந்த மெட்டீரியல் இனஃபா, இந்த இது அப்படின்னா யூபிஎஸ்சியில் சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கா, ஃபஸ்ட்டு சிலபஸை கொண்டு வந்து காமிங்க, நான் இனஃபா இல்லையான்னு சொல்கிறேன். சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கானா யூபிஎஸ்சியில், எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு கொடுத்து வச்சுருக்காங்களா, அப்போ சிலபஸ்னே ஒன்றும் கிடையாது. அப்போ இனஃபா அப்படிங்கிறதுக்கும் இல்லை. பாஸ் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுவேங்கிற எக்ஸாம் அது. உங்களுக்கு 100க்கு 100 வாங்க சொல்லவே இல்லையே, 45-46 கொஸ்டின் ரைட் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த டாக்டிக்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிறது. சஃபிஷியன்ட்டாங்கிற கேள்வியே வரக்கூடாது. நீங்கள் எவ்வளோ வருஷம் உட்காந்து படிச்சிங்கனாலும் இன்சஃபிஷியன்ட், 100 கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ சஃபிஷியன்ட்டா இத்தனை வருஷம் படித்ததுனால அப்படின்னா, நானும் எனக்கு தெரிஞ்சதும் என்னதான் யூபிஎஸ்சியில் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் இன்சஃபிஷியன்ட் அளவுக்கு தான் நான் தெரிஞ்சு, ஆனால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா தெரிஞ்சு வச்சுருப்பேன். அப்படிங்கிறது தான் ப்ரிப்பரேஷன். அதனால் இனஃப் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. மேனேஜ் பண்ணிடுறது போதுமா அப்படி கேட்டிங்கன்னா
ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்கிறத படிச்சீங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம். அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபியூச்சர் ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எதை பார்க்குறாங்கன்னா டெலகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுவும் ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படாது, மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறது. தென் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், ஹெல்த், எஜுகேஷன், இதெல்லாம் தான். இப்போ ஹெல்த் எஜுகேஷனை பற்றி அடுத்த சாப்டர் தனியாக இருக்குது. அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்கிறது இருக்கறனால அதை பார்த்துக்கிறது. ட்ரிங்கிங் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் ஜல் ஜீவன் மிஷன், 81% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹாவ் கிளீன் டேப் வாட்டர் ஆக்சஸ். இட் வாஸ் லான்ச்டு இன் 2019. அப்போ எந்த ஏரியா தான் அந்த இதில் ஸ்கீம்ஸ், அப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம், எந்த ஏரியாவை டார்கெட் குரூப் யார், ரூரலா, அர்பனா, யூத்தா, விமனா, அன்ஆர்கனைஸ்டா, இதெல்லாம் தான் டார்கெட். இந்த டார்கெட்டை மாடிஃபை பண்ணிடுவாங்க, ஆல்டர் பண்ணுவாங்க, ட்வீக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தெளிவாக இது பண்ணணும். அப்போ ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபேக்சுவல். அந்த ஸ்கீமை பற்றி இப்போ ஜல் ஜீவன் மிஷன்னா நீங்களே பாருங்கள், அதுக்கு அப்ஜெக்டிவ் என்ன, யார் டார்கெட் குரூப், யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா, எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, ஆர் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வருது அப்படின்லாம் பார்த்துக்கணும். ஸோ நமாமி கங்கை ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் ஓவர் 81% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நவ் ஹேவ் ஆக்சஸ் டு டேப் வாட்டர். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே 100% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேவ் அக்கேர்ட் டேப் வாட்டர் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் கொடுத்தா இன்னும் நம்ம அதை வந்து என்ன பண்ணல, அச்சீவ் பண்ணல. அதுக்காக இப்போ 81 கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. அந்த ஸ்கீமை நீங்கள் என்னன்னு புரிஞ்சிருக்கிறீங்க, அப்ஜெக்டிவ் என்ன, என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிற ஜெனரல் இதுக்காக. இப்போ 79, 81 ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்களான்னா அப்படி இருக்காது. ஸோ ஸ்பேஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ சர்வீசஸில் ஸ்பேஸை ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்களா, அப்போ ஸ்பேஸில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்திருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டினாகவும் ஏதாவது கேட்கலாம். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ இந்த புவன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எதை பற்றி பேசுது, அப்புறம் அர்பன் வாட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது பெரிய ஸ்கீம் கிடையாதுனால அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அதிகப்படுத்திட்டு வரோம்னு பார்க்குறோமா. பட் இது மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் அளவுக்கு பெரிய கம்பெனிஸ் இந்தியாவில் வராட்டி கூட இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ் ஸ்கை ரூட், அக்னிகுல், பிக்சல், ஹெக்ஸ் 20, இந்த மாதிரியான இனி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதில் வந்துட்டு இருக்குன்னா ஸ்பேஸ் செக்டர். இது மெயின்ஸுக்கு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மெயின்ஸுக்கு, ப்ரிலிம்ஸுக்கு தேவையில்லை. ஒரு ஸ்டேட்டாக இருக்கலாம், என்டையராக எல்லா ஸ்டேட்டும் அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னா இல்லை இல்லை. இந்தியா ஃபுல்லாக 100% ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு டேப் வாட்டரை கொடுத்துட்டாங்களா அப்படின்னா ஸ்டில் அதை நம்ம வந்து என்ன பண்ணல அச்சீவ். ஒரு சில ஸ்டேட்ஸில் பண்ணியிருக்கலாம், குட்டி ஸ்டேட் லைக் கோவாவில் அது மாதிரி பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் சம்டைம்ஸ் கொடுக்கலாம். கோவா இஸ் த ஒன்லி ஸ்டேட் விச் ஹேஸ் அச்சீவ்டு 100% டேப் வாட்டர் கனெக்ஷன் ஃபார் ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஏன்னா அது முக்கியமான அச்சீவ்மெண்ட் இல்லையா, ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், சோஷியல் செக்டார் இண்டிகேட்டர்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ்னால அது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் தான். இப்போ பெரும்பாலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப் செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அலோவ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் லான்ச் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாலையும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொன்ன மாதிரி அதை சம்மப் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் லான்ச் பேட், இந்த இன்டகிரேஷன் ஃபெசிலிட்டி அண்டர் டெவலப்மெண்ட் அட் குலசேகரப்பட்டினம், தமிழ்நாடு. இதெல்லாம் ஏதாவது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுப்பாங்க. நமக்கு அது தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் அதர் ஸ்டேட் ஆஸ்பிரன்ஸுக்கு அது தெரியாமல் இருக்கும். இப்போ குலசேகரப்பட்டினத்தில் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். அது இந்த குரூப் 1 கொஸ்டின் மாதிரி அப்படி கேட்க மாட்டாங்க. இந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஜாகிரஃபி ரிலேட்டட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஏன்னா இது ஒரு மேஜர் லான்ச்சிங் பேடாக வருதா. ஸோ அப்போ அதனால் அது இந்த பக்கம் ஸ்டேட், இந்த பக்கம் அந்த லான்ச் பேட்ஸ்னு வேறு எங்கே இந்தியாவில் இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி இருக்கா இல்லை இதுதான் ஃபஸ்ட்டா. இப்போ இது மாதிரி படிச்சீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் எந்த மாதிரி கொஸ்டினாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு, ஆர் ஜாகிரஃபி கொஸ்டினாக வந்துடலாம், மேட்ச் த ஃபாலோவிங்கில் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்க விஷயம். தென் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு இருக்கு. ஆக்சுவலாக அதை இவங்க கிட்ட சொன்ன கீதாட்ட என்விரான்மெண்ட் கிராஷ் கோர்ஸில் இந்த சாப்டரில் இருக்கிறத எடுங்க அப்படின்னா நான் அவங்க தான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எக்கனாமிக்கும் அந்த சாப்டருக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, இந்தியா கிளைமேட் ஃபினான்ஸுங்கிறத டெவலப்டு கண்ட்ரிஸ்லேருந்து யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா,
டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அடுத்த லெவல் ஆஃப் இந்த கிளைமேட் சேஞ்சுடைய அட்வர்ஸ் இம்பேக்ட்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஆனால் இந்த அட்வர்ஸ் இம்பேக்ட்ஸை யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க? டெவலப்டு கண்ட்ரீஸ். அவன் லாஸ்ட் 100-150 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் இப்போ இதெல்லாம் குளோபல் வார்மிங் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் அவன் நம்மளை என்ன சொல்கிறாங்க? டெவலப்டு கண்ட்ரீஸ், நீங்கள் தான் இப்போ இந்தியா வந்து தேர்டு லார்ஜஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எமிட்டராக இருக்குது, அப்போ நீ நிறையா ஸ்டெப்ஸ் எடு அப்படின்னு. நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்களும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். அதான் இன்டெண்டட் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாமளே நிறைய கோல்ஸ் வச்சு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிக்கெல்லாம் யார் அசிஸ்ட் பண்ணுங்கன்னு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கேட்குறாங்க? டெவலப்டு கண்ட்ரிஸ். கிளைமேட் ஃபினான்ஸுக்கு நீங்கள் கமிட் பண்ணுங்கள், இத்தனை $1 பில்லியன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு. பட் அதை கமிட் பண்ண அளவுக்கு யாரும் தரதில்லை, டெவலப்டு கண்ட்ரீஸ். பட் இந்தியா என்ன பண்ணுதுன்னா ஓன் சோர்சஸவே நிறைய நம்ம ரெடி பண்ணி நம்மளே நிறைய அட்வான் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வரும். அதை பற்றி தான் இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சாப்டரில். ஸோ அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இந்த டேக் லைனில் பார்த்தீங்கனாலே இந்த சாப்டரில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பில்டிங் ரிசீலியன்ட் காம்படிட்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரிவன் இந்தியா. அதுக்கு நம்ம என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்குறோம். அதர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எடுத்துருக்கிற அளவுக்கு நம்மளும் நிறைய நம்மளே டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸில் நிறைய கோல்ஸ் வச்சுருக்குறோம். ஸோ மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கா. அப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்களேன், இந்தியா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத கேட்பாங்க. இந்தியாஸ் பெர் கேபிட்டா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் ஃபார் 2024 ஹேவ் பீன் எஸ்டிமேட்டட் டு பி 2.9 டன்ஸ் பெர் பர்சன். இது குளோபல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6.7 டன்ஸ் பெர் பர்சன் பெர் கேபிட்டா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுவோம். இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் நம்மளை எப்படி ப்ளேம் பண்ணுறாங்கன்னா, நீ தேர்ட் லார்ஜஸ்ட் எமிட்டர் அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம்? பெர் கேபிட்டா எமிஷனை பாரு, எவ்வளவு பாப்புலேஷனுக்கு நாங்கள் எவ்வளவு. நீ வெறும் 30 கோடி தானே இருக்க, ஆனால் நீ எவ்வளவு எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு, நாங்கள் 140 கோடி பேர் சேர்ந்து எவ்வளவு எமிட் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா எமிஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருப்போம்? கம்மியாக தானே இருக்கும். அப்போ நீங்கள் தான் அதிகமாக என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ மேக்ஸிமமாக யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவன் தானே மேக்ஸிமமாக ஃபண்ட் பண்ணணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த WTO மாதிரி தான் காமன் இது இருக்குது கமிட்மெண்ட், பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறியோ அவன் தான் அதிகமாக ஃபினான்ஸ் பண்ணணும், அவன் தான் அதிகமான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரீட்டரேட் பண்ணுவோம். ஸோ நிறைய அடாப்டேஷன் மிட்டிகேஷன் இதை ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் என்ட்ரோபி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் வருது, அது மாதிரியானது வேணால் கேட்பாங்க. அது எக்கனாமி ரிலேட்டடான டேர்ம் கிடையாது தான். இந்த சாப்டரே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி ரிலேட்டடானது. நான் சொல்லியிருக்கேன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை படிச்சுட்டு அது எடுக்கலைன்னா எடுப்பாங்க. இன்னொரு கிளாஸஸ் இருக்குல்ல, வர கிளாஸஸில் எடுப்பாங்க. அதில் இருக்கிற கண்டென்ட் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்திருக்கலாம். சர்வேல என்னன்னா சும்மா பாலிசி ஸ்டேஜஸ் தான், ஸ்கீம்ஸ் எல்லாம் பெருசாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, அதில் என்ன நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறோம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது அது ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். பெருசாக கான்செப்டுவலாகவும் அதில் ஒன்றும் இருக்காது. இதில் ஒரு டேர்ம் வருது என்ட்ரோபி எஃபெக்ட் அப்படின்னு. என்ட்ரோபி எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு அன்இன்டெண்டட் டிசார்டர் அரைசிங் ஃப்ரம் புவர்லி சீக்வன்ஸ்டு டிரான்சிஷன். Climate resilient infrastructure aims to build buffers, redundancy, and stability, thereby mitigating entropy rather than amplifying it. இப்போ நம்ம ஒன்று நினச்சி ஒரு ஸ்டெப் எடுப்போமா, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான கான்சிக்வன்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகுது. இப்போது அதான் நீங்கள் இவிக்கு மூவ் ஆகுறேன்னு சொல்கிறீங்க. எதுக்காக? ஃபாசில் ஃபியூவல்ஸுடைய இம்பேக்டை குறைக்கிறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மூவ் ஆவேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணும். அப்போ அந்த மாதிரியான இம்பேக்ட்ஸை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட் இஸ் டு ரெடியூஸ் டிசார்டர் அண்ட் சிஸ்டமிக் இன்ஸ்டெபிலிட்டி, நாட் டு இன்க்ரீஸ் த என்ட்ரோபி எஃபெக்ட். அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸை அதிகப்படுத்திடக்கூடாது ஆல்டர்னேட்டிவ்க்கு போகிறேங்கிற பேரில். ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேவை, பட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு போகிறேங்கிற பேரில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸை நம்ம கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதுதான். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த
இந்த ஃபினான்ஸ் கேப் இருக்கா? ஸோ இதில் நம்ம எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறோம்னா ஓன் ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம நிறைய பேலன்ஸ் பண்ணுறோம். டெவலப்டு கண்ட்ரீஸுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அவன் கமிட் பண்ண அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். இந்தியா வந்து தோ டெவலப்பிங் எக்கனாமியா இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் ஸ்டெப்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்கோம் வித் அவர் ஓன் ஃபினான்சியல் ரிசோர்சஸ். எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸை விட எதை தான் இந்தியா அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டொமஸ்டிக் ஃபண்ட்ஸ். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. The public investment led climate adaptation in India. India's adaptation strategy is primarily development led, using domestic public investment in core sectors and mainstreaming adaptation through national and state planning. India's adaptation or resilience related domestic spending is increased from 3.7% of GDP to 5.6% of GDP. ஸோ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஆக்சுவலி இது ரொம்ப முன்னாடியே எடுத்தது தான். 2008லேயே கொண்டு வந்துட்டோம் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சுனா. அதுக்கு கீழே ஒரு 8 காம்பனன்ட்ஸ் வச்சுருந்தோம். அதெல்லாம் தான் இப்போ நிறைய ஸ்கீம்ஸாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய லோன்ஸ். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனுங்கிறது வேர்ல்ட் பேங்க் உடைய ஒரு ஃபினான்சிங் ஆர்ம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது அவங்ககிட்ட எல்லாம் நிறைய அசிஸ்டன்ஸ் வாங்கி நம்ம நிறைய கிளைமேட் ரிசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்கீம்ஸ் லைக் சின்சாய் யோஜனா, கிருஷி சின்சாய் யோஜனாலாம் இருக்கா, பெர் ட்ராப் மோர் கிராப். அப்புறம் இந்த சோலார் பவரை யூஸ் பண்ணி இந்த பம்ப்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுற ஸ்கீம் குசம் மிஷனா, பிரைம் மினிஸ்டர் அந்த ஸ்கீம். அப்புறம் ப்ளூ எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது டிரான்சிஷன் டு லோ கார்பன் எக்கனாமி அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் பார்த்துக்குங்க. சோலார் பவர் பெர் கிகாவாட், இதுக்கெல்லாம் என்ன ஸ்கேலிங் ரினியூவபிள் இஸ் ஆல்சோ மெட்டீரியல்ஸ் மைனிங் அண்ட் எனர்ஜி சேலஞ்ச். பவருடைய ரெக்குயர்மெண்ட் அதிகமாகுது. 24x7 பவர் வேணும். ஏஐ மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பவர். ஆனால் நம்ம எதை சோர்ஸாக வச்சுக்க முடியாது லாங் ரன்னுக்குன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸை. அப்போ நான் ரினியூவபிளுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ரினியூவபிளை அதிகப்படுத்துகிறோம். ஆனால் அதுலேயும் என்ன ஆகிடக்கூடாதுன்னா நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது. இதை சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் சாந்தி ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுடைய பவர் டிமாண்டை கன்வென்ஷனல் சோர்ஸஸை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம். கோல் ஆல்ரெடி டெப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ அதனால தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நிறைய ஸ்மால் லெவல் ரியாக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சாந்தி ஆக்டோட அப்ஜெக்டிவ்னா அது தனியாக பார்த்துங்க, அதவே கொஸ்டினாக கேட்பாங்க. சாந்தி ஆக்ட் எதாவது ஃபோக்கஸ் பண்ணுது. ஆக்சுவலாக நம்மளுடைய நியூக்ளியர் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் எடுப்பாங்க. 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இது பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டேஜுக்கு இதில் கல்பாக்கத்தில் அந்த ஃபாஸ்ட் பிரீடட் ரியாக்டர் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. கிட்டத்தட்ட அது என்ன ஆகுது அப்படின்னா அச்சீவபிள் ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் எடுப்பாங்க. இப்போ சாந்தி ஆக்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுது, என்ன மாதிரி பிரீடர்ஸ் ஆர் ரியாக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுதும்பாங்க. அதுக்கு எதுவும் ஒரு பேர் வரும், எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்னு எதுலேயோ வரும். ஆனால் இது சாந்தி ஆக்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அதில் ஸ்மால் லெவல் பிரீடர்ஸ். அது அந்த டேர்ம்லாம் எக்ஸாக்டாக பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அது தனியாக கேட்பாங்க. அது எக்கனாமிக் கொஸ்டினோட சேர்க்க முடியாது. பட் ஜென்ரலாக ஏன் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் பாலிசி லெவலில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோங்கிறது, பவர் செக்டாரில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஓவராலாக பவர் செக்டாரில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க. இந்தியாவுடைய இதை பற்றி எடுத்திருப்பாங்களே, அது ஜென்ரலாகவே எடுப்பாங்கல்ல, கிராஷ் கோர்ஸ் லைன் இல்லை. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் இதுன்னு எடுத்திருப்பாங்க. அது கிளாஸில் எடுத்திருப்பாங்க. கிராஷ் கோர்ஸில் எடுத்திருப்பாங்களான்னு இல்லை, அப்டேட்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம்ங்கிறது பேசிக் கண்டென்ட். அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன் இந்த சாந்தி ஆக்டில் இந்த பர்டிகுலர் பிரீடர் ஏதோ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வருமா, அதை கொண்டு போய் எதோட ரிலேட் பண்ணுங்கன்னா அந்த 3 ஸ்டேஜஸில் நம்மளுடைய லெவல் என்னவா இருக்குது, அதனால இந்த ரியாக்டர்ஸுக்கு ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட ரிலேட் பண்ணுங்க அப்படிங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் இருக்குது. அதான் ஒய் நியூக்ளியர் எனர்ஜி, அதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குது இல்லை மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். அது ஒரு க்ளீன் பவர், சப்போர்ட்ஸ் ஹெவி இண்டஸ்ட்ரி, ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இருக்குது. இதெல்லாம் தான் அதுக்கான ரீசன். அதில் சில சேலஞ்சஸ் இருந்தால் கூட ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற கண்டென்ட் அதில் கம்மி. மிஷன் லைஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்காக கொடுத்துருக்கு. அதுவும் பேப்பர் 3ல தான் வரும். மெயின்ஸ்லையும் என்விரான்மெண்ட் ஈக்காலஜி எதில் வருது, பேப்பர் 3ல. சரி. ஸோ கிளைமேட் ஃபினான்ஸ் அதில் இந்தியாவுடைய பொசிஷன் என்ன.
ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய இருக்கறனால இதில் செலக்டிவாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் யோசிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் எடுப்பாங்க அவங்கள படிக்க சொல்லி. அதில் ஏன்னா நான் என்டையர் சாப்டரும் தேவைப்படுமான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த சாப்டரில் வேறு ஏதாவது மெயின்ஸ் ரிலேட்டடாவோ ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாவோ இருந்தால் கிராஷ் கோர்ஸில் அதை எடுத்துருவாங்க. இப்போ சர்வே டெஸ்ட்டில் பெருசாக இதில் இருந்து ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு எழுதுகிற மாதிரி ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இதில் எக்கனாமி ரிலேட்டடான கண்டென்ட் நெக்லிஜிபிள், இதில் பெரிய அளவுக்கு கிடையாது. அப்போ எக்கனாமிக் சர்வேல ஏன் சார் இதை கொடுத்துருக்காங்கன்னா ஜெனரல் அட்வைஸ், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஜெனரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் அட்வைஸ், அதனால அது கொடுத்துருக்காங்க. சரி, மீதி ரெண்டு சாப்டரும் பட்ஜெட்டும் நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்துருவோம். அந்த அதில் ஒரு 3 சாப்டர் இருக்குது, அது கம்ப்ளீட்லி ஃபார் மெயின்ஸ். அது சும்மா என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஏஐ பற்றி ஒரு சாப்டர், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ரிசீலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பிளின், அதை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி இதிலேயே சொல்லிட்டோம். அதுக்கு வளவலன்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்கச்சக்க பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த கடைசி 3 சாப்டர் ஓவரால் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் த கவர்மெண்ட். அது மெயின்ஸுக்காக ஏதாவது தேவைப்படும்னா அது அந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்கிற க்ரக்ஸை நம்ம பார்த்துருவோம். பட் அது லைன் பை லைனாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு, அதுவும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் லாஸ்ட் 3 சாப்டர்ஸில் பெரிய கண்டென்ட் எதுவும் இல்லை. மீதி இருக்கிறதும் ஸ்கீம்ஸ் தான். அடுத்த 2 சாப்டரும் ஸ்கீம், ஸ்கில் டெவலப்மெண்ட், இதுவும். அது நான் நாளைக்கு அதை முடிச்சுட்டு பட்ஜெட்டுக்கு ஒரு 1 ஹவர் இருந்தால் போதும். பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆர் மேக்ஸிமம் 1.25 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் பட்ஜெட். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு முடிய பார்க்குவேன், இல்லாட்டி நாளானிக்கு டைம் இருக்கு. ஐயோ, நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் சர்வேவை கனெக்ட் பண்ணி மேம் இதுக்கு தான் சொல்கிறது. சர்வேல பெரிய கண்டென்ட் ஒன்றும் கிடையாது என்விரான்மெண்ட்டில். அதுவும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அதில் ஒன்றும் இல்லை. நம்ம எக்கனாமி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்ல பாயிண்ட் இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைப்படுறதா இருந்தால் கிராஷ் கோர்ஸ் நடத்துகிறப்ப அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இந்த சாப்டரை வச்சே எடுக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அதில் கண்டென்ட் இருந்தால் தானே. ஒரு கிராஷ் கோர்ஸே இதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சாப்டர் வச்சு எடுக்க முடியாது. இதுக்குள்ளே ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதில் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரியா? சொல்கிறது எதை கன்வே பண்ணுறது. இந்த சாப்டரே எடுக்கலைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இந்த சாப்டர் தேவைப்பட்டால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. இதில் ஏதாவது விஷயங்கள் என்விரான்மெண்ட்டை என்ஹான்ஸ் ஆல்ரெடி டீச் பண்ணதோட என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேல்யூ அடிஷனாக இருந்தால் அவங்க அதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா அவங்க கன்சர்ன்டு இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் ஃபேக்கல்ட்டி நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராம் பற்றி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன்னா என்ன ஆயிருது, எனக்கு அந்த டேர்ம்ஸே ஞாபகம் வருது இல்லையா. ஆனால் ஓவராலாக ஐடியா இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அதனால் அந்தந்த இதோட மெர்ஜ் ஆகிறத அவங்கவுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதில் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ சர்வே கிளாஸில் நான் அதை உட்காந்து டீட்டெயிலாக எடுத்தேன். இப்போ சாந்தி ஆக்ட்னு வருது, அதை ஏன் சார் டீட்டெயிலாக சொல்லலைன்னா நம்ம டிவியேட் ஆகி எங்கேயோ போயிடுவோம். சாந்தி ஆக்ட்டுங்கிறது ஒரு பாலிசி இனிஷியேட்டிவாக இருக்குது பவர் செக்டாருக்கு. அப்போ சாந்தி ஆக்டை பற்றி எங்கே தான் படிச்சிருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில். அது ரிலேட்டடான இந்த நியூக்ளியர் இதெல்லாம் நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது. சரி, மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிருவோம்.